ஆரம்பமாகின்றது வாழ்வு நிமிடம் தோப்படுவோம் சகோதரர்கள் வணக்கம் வாங்கோ. இனிய மதிய வணக்கம் வாணியக்காக்கும் மற்றும் பாமூர்வன் அனைவருக்கும் வணக்கம். நீங்க உற்சாகம் தானே வாணியக்கா? ஆமாம் நீங்கள் ஆமாம், நன்றி. உற்சாகத்துடன் ஆம் துவங்குவோம். நன்றி. குரணிக்க நண்பர்களே, நிறைந்தது. நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தேன். பிறகு திடீரென்று நண்பர்கள் அந்த பக்கம் மட்டும் கொண்டு முடியால கொஞ்சம் நேரம் எடுத்து விட்டது. போய் கேட்டுக்கொண்டு நாம் வாழ் உண்மைக்கு செல்வோம். இனி வரும் காலங்கள் கொஞ்சம் சிறப்பாக இருக்குமென்னு நினைக்கிறேன். தொடர்வோம். இன்று இன்றைய நாளில் படைப்புகள் படைத்த அனைத்து சிந்தனையாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் தொகுப்பு தந்த அனைவருக்கும் மற்றும் காலை தொகுப்பாளருக்கும் மற்றும் இன்றைய நாளில் படைப்புகளுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிந்து கொண்டு மற்றும் மாணிக்கா ஒரு 2 கூட கற்றுக்கொள்ளலாமா மாணிக்கா? கொய்க்கா. ஆமாம் ஆமாம். நன்றி வாணிகா. என்ன இல்லை, நான் கடைசியில் தருகிறேன். மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னா நான் அந்த டைமுக்கு எடுத்துக்கொண்டு இருந்தேன். பிறகு எனது பக்கத்தால் நேற்று எடுத்ததுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்ள மீண்டும். கொஞ்சம் பிந்தி தான் வரும். ஏனெண்டா நான் சிந்தனை பிற பொறிச்சொல் பிற திணக்கவியெல்லாம் இந்த நேரம் கொஞ்சம் 12 இருந்தாலும் உங்களோட 10 வச்சுக்கொள்ளுங்க. எங்கட 10 வச்சுக்கொள்ளுங்க. என்னென்னு சொன்னால் சில நேரங்கள் சொல்ல முடியாது டைம் நீங்களும் அதுக்கப்புறம் 10 வச்சுக்கொள்ளுங்க. ஆமாம், 10 ஓகே, பிரச்சனை இல்லை. நன்றி வாணிகா. அதுதான் நான் கை கொண்டு கொண்டிருந்தது. சரி, நான் தொடர்வோம். நான் தொடர்ந்து கொண்டு வாழ்வு நோக்கி சொல்வோம். மற்றும் அன்பானவர்களே, இந்த காலங்களுக்கு பிறகு சில மாற்றங்களுடன் உங்கள் முன் வருகிறேன். அது படங்கள் சிலது பலதாக இருந்தாலும் தலைப்புக்கு தக்க மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன். நீங்களும் உங்களோட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இது பகிர்தான். வாழ்வுண்மை 272வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. உங்களுக்கு அதிகம் பிடித்தது சமகால வாழ்க்கையா அல்லது கடந்த கால வாழ்க்கையா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழும் எண்ணியோடு மற்றவுடன் பயந்து கொள்ள அழைக்கின்றோம். அன்பானவர்களை மீண்டும் தருகிறேன். என்னடா இது எடுத்த தலைப்பு தமிழ் எடுத்திருக்கிறேன். ஆனால் என்னடா இப்பத்த காலத்துக்கு தக்க மாதிரி நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். அதாவது உங்களோட அனுபவங்களை பயந்து கொள்ளுங்கள். வாழ்வுண்மை 272வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. உங்களுக்கு அதிகம் பிடித்த சமகால வாழ்க்கையா அல்லது கடந்த கால வாழ்க்கையா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வு எண்ணியோடு மற்றவுடன் பயந்து கொள்ள அழைக்கின்றோம். அன்பானவர்கள், மீண்டும் நான் இதில் பல விடயங்கள் இனி வரும் காலங்களில் ஒவ்வொரு வாரமும் முயற்சி எடுக்கிறேன். நான் எனக்கு அவ்வளோத்துக்கு கடவுளும் சக்தி தந்தாலும் எனக்கு உரிய சக்தியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு மாதம் நான் எனது தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். இடையில தருகிறேன். பல விடயங்கள் இனி வரும் காலங்களில் எனது பக்கங்களில் நான் இவ்வளோ காலம் வாழ்ந்த தலைப்பு தக்க மாதிரி நீங்களும் கூட அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. நான் அடுத்த இடையில தருகிறேன். அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலே நீங்கள் வெற்றி வேண்டாம் நினைக்கிறேன். இந்த வாழ்வுண்மை பார்த்த உறவுகள் அனைவருக்கும் நான் அந்த அவமானங்கள் மற்றது வேதனைகள் எல்லாத்தையும் தாங்கி இதை நான் கொண்டு வந்த இந்த வாழ்வுண்மையை எனக்கு நான் பட்ட அனுபவத்தை மற்றவருக்கு மற்றவருக்கு அது நல்லதாக வரணும். நான் என்ன அந்த அனுபவத்தால் மற்றவருக்கு ஒரு நல்லது கிடைக்கணுமென்றக்காண்டி நான் என்னது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டேன். ஏனென்றால் நான் அந்த 8 வருடங்கள் 10 வருடங்களுக்கு முதல் இருந்த நிலைமையில இன்று உங்கள் முன்னுள்ள கதைத்திருக்க மாட்டேன். நான் அப்படி அந்த எனக்குள்ள ஒரு சக்தி இல்லாட்டி நான் கடைசி வரை இன்று கதைத்திருக்க மாட்டேன். ஆனால் அது மீறி இன்றை வாழ்ந்து அந்த ஒரு நாம் எப்படி வாழ்ந்தோம், பூமிக்கு எப்படி வந்து இப்படி வாழ்ந்தோம், இப்படி கடைசி காலம் வாழ போகிறோன்றதை இனி அது வருங்காலம் தான் சொல்லும். ஆனால் அதுக்குள்ள அவ்வளவு சோதனைகள் வந்து பல பேருக்கு பல வாழ்க்கையில் பல பக்கத்தால் பல சோதனைகள் வந்திருக்கும். ஆனால் அதை மீறி பல விமர்சனங்களுக்கையும் இதுகளுக்காலையும் மீறி வந்து இந்த ஒரு மாதம் நான் என்ற அனுபவங்களை உங்களுடன் இனி வரும் காலங்களில் பகிர்ந்து கொள்கிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்னோட நான் தந்த பல பக்கம் விமர்சனங்கள் தந்த அது பரவாயில்ல. அது ஒவ்வொருவற்ற கருத்துக்களும் ஒவ்வொரு உள்ளது. ஏனென்றால் அவரவருக்கு தான் தெரியும் அந்த வழிகள்.
அந்த வழியை மீறி நான் இன்று உங்கள் முன் வந்திருக்கிறேன். மீண்டும் இணைந்ததுக்கு எனக்கு மிக சக்திக்கும் இந்த என்னோட வாழ்ந்த சூழலில் உள்ளவை மற்றும் அந்த பாமட்டி உள்ள உறவுகளுக்கும் நன்றி சொல்கிறேன். நான் மீண்டும் நான் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். தொடரும் உறவுகளை தொடர் முதல் உங்களோட அனுபவங்களை கொண்டு வாருங்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ சமகாலத்தில் இருக்கும் வாழ்க்கையா அல்ல கடந்த கால வாழ்க்கையா உங்களுக்கு அதிகம் பிடித்தது? அது உங்கள் அனுபவங்களை கொண்டு வாருங்கள். இந்த காலகட்டத்தில் பயந்து கொள்ளும். ஏனென்றால் பல பேர் பார்க்கும்போது பல விதமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த காலத்தை பற்றி. இன்றும் இந்த வானொலியிலையும் பல பக்கம் வந்திருந்த காலையில் நீங்கள் கேட்டுப்பீங்கள். தொடருங்கள். முதல் வந்தால் வணக்கம் சொல்லி வாருங்கள் அன்பானவர்கள். முதல்ல இந்த உறவு உங்கள் பேர் சொல்லி வணக்கம் சொல்லி வாருங்கள் அன்பன். கடைசி நேரத்தை எடுத்துக்கொள்ளாங்க அன்பான உறவுகளை. நானும் லேட் ஆக்கிவிட்டேன். நான் அந்த டைமுக்குள்ளே முடித்துக் கொள்கிறேன் நிகழ்வு. உறவு அதுதான் கடைசியில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரத்தை எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் அதுக்கு நீங்கள் வரும் வரை நான் தொட்டு சொல்கிறேன். சில பக்கங்களை தொட்டு சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் எங்கே கேட்டாலும் எல்லோரும் சொல்கிறார்கள் ஒரு சலிப்போடையும் இதையும் தான் சொல்வார்கள். இப்போத்த காலம் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி சில பேர் சொல்வார்கள். அது நான் அதை சொல்வதை விட நீங்கள் உங்களோட பக்கம் இது நிற்கிற உறவுகள் நீங்கள் பயந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும். ஏனென்றா நானே தலைப்படுத்தி கொண்டு வந்து நானே அதை முதல் கொண்டு வரக்கூடாது. முடிந்த அளவு பாருங்கள். இந்த வருடம் 12 வருடங்களுக்கு பிறகு சென்று வந்தேன் தாயகத்துக்கு. அந்த பக்கத்தையும் உங்களிடம் பயந்து கொள்கிறேன் சில பக்கங்களை. அதனால் இந்த பழைய படங்களை போட்டது காரணம் என்னென்றால் நான் இங்கே இருக்கும்போது ஊர் பிள்ளைகள் படிக்கணுமென்றதுக்காக இந்த ஒரு கட்டிடம் கட்டி நீங்கள் வறுமையும் அது எடுத்துக்கொள்ளுங்கள் அன்பானவர்கள். இந்த கட்டிடம் இங்கிருந்து நான் வெளிநாட்டில் இருந்து இரவிரவாக முடித்து இந்த கட்டிடத்தை கட்டினேன். ஊர் பிள்ளைகள் படிப்பதற்காக 2011 ஆரம்பித்தது அந்த கட்டிடம். 11 ஆரம்பித்து இந்த பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் நான் இந்த உண்மை 8 வருடமாக கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு தெரியும். 3 வருடம் மாதங்கள் சங்கான மானிப்பால இலவசமாக கம்ப்யூட்டர் முதலாக மாதலுக்குன்னா நான் தான் இருக்கும் மக்களுக்கு தெரியும். இலவசமாக பிள்ளைகளுக்கு படிப்பு கம்ப்யூட்டர் அவைகள் பாவிக்கக்கூடிய அளவுக்கு கொடுத்து படிப்பித்த நான் என் தந்தையார் இருக்கும்போது 2011 2015 வரை நான் நடத்தி கொண்டு வந்தேன். அப்போது நான் முதல் வாடகைக்கு எடுத்திருந்த சில சங்கான மானிப்பாயில் இடங்கள் வாடகைக்கு எடுத்து தான் இருந்தேன். மற்றது இங்கே மாதலில் ஆரம்பிக்கும் போது ஆலயத்துக்கு முன்னால் வாசலில் வச்சு படிப்பித்தேன். அப்போது சில பூசாரி மாற்று கரைச்சலால் வந்து நான் ஒரு தந்தையாரிடம் ஒரு நிலம் வேண்டின ஒரு வரப்பு இந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் அவற்றை ஆலயம் தான் ஆஞ்சநேய கோயில் பெரிய கோயில். அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு வரப்பு வேண்டி இந்த ஆலயம் பக்கத்தில் ஒரு ஊர் பிள்ளைகள் படிக்கணும். நான் படித்த பள்ளிக்கூடமும் இந்த வாசல் பக்கத்தில் இங்கே பார்க்குற அந்தந்த பழைய படங்கள் இருக்குது. அப்போ அந்த பாடசாலை இது இப்படி தான் கிடந்த பத்தியாக கிடந்த இடத்த இப்போ இந்த நான் கைகாட்டி நடம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பத்தியாக அந்த இடத்த அப்படியே கட்டிடமாக டபுள் கட்டிடமாக கட்டினான். அப்போ அந்த ஊர் பிள்ளைகள் படிப்பதற்காக எந்த விதம் ஒருவர்கிட்ட பணமும் இல்லை. ₹1 கூட என் தந்தையார் வீட்டு பணமும் அல்ல யாரிடம் 3 பணமும் வேண்டினது கிடையாது. நான் என்னது மனதில் தோன்றினது நான் வாழும்போது செய்யணுமென்றதுக்காண்டி அது நான் வாழ்ந்த காலங்களில் எப்படி வாழ்ந்தேன். இந்த முறை போன போது தான் என் வாழ்க்கையில் என்ன உதவியில் இனி இல்லை என்ற சந்தோஷம். ஒரு கொண்டாட்டத்துக்கு ஒரு ஆள் கூப்பிட்டார். அங்கே சாப்பிடும் போது 1 பிடி 2 பிடி சாப்பாடு தான் சாப்பிட்டேன். மற்றதைனால சாப்பிட முடியலை. ஏன்னா அவ்வளோத்துக்கு மனம் நிறைஞ்சிருக்கின்றது. அவ்வளோ பேரும் வந்து ஒருவர் கூட தவற இல்லை. நான் இதில் அன்பாக சொல்கிறேன். அன்பானவரோட இந்த வாழ்வுண்மை நீங்கள் உலகம் பார்த்து கொண்டு வந்த உறவுகள் அனைவருக்கும் சொல்கிறேன். இந்த விமர்சனமாக கொண்டு வந்தவை எல்லாருக்கும் சொல்கிறேன். ஒருவர் கூட நீங்கள் வேணுமெண்டா இப்போ அதிலோ சங்கானையில் கெடுப்பாங்க. எவையாக இருந்தாலும் நான் போய் நிற்கும் போது உரிச்சு வச்சதை தந்தையார் மாதிரி வந்து நிற்கிறேன் என்று சொல்லிச்சேன். கந்தசாமி தான் வந்து நிற்கிறார் என்று அவர் தான் இருக்கிறார் வந்திருக்கிறார் அப்படியே இருக்கிறார் என்று அப்படியே எல்லாரும் சொன்னார்கள்.
ஒருவர் கூட இல்லை, எல்லாரும் அவ்வளவுத்துக்கு என்ன இப்போ சொல்லும் போது கூதல் ஓடுகிறது என்னென்னா அப்படி அந்த இடத்துல. ஆனால் என்னோட நிலைமையும் உண்டு, அது சில இப்போ இருக்கலாம். அந்த இந்த காலகட்டங்களில் நான் போனது 12 வருஷத்துக்கு பிறகு அந்த வெக்க வந்து 2 3 4 நாளுக்கிட்ட சரியான வெக்கையும் அந்த நேரம் என்னாலையும் உடல்நிலைகளுக்கான கொஞ்சம் இயலாமல் இருந்தாலும் அதுக்குள்ளேயும் அந்த அவ்வளோ பேரும் இல்லை. எங்களை கண்டாலும் இந்த உறவு குடும்பத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். எங்கே பார்த்தாலும் எல்லாருமே சொன்னார்கள் என் தந்தையாற்ற பேரை சொல்லிட்டாங்க, கந்தசாமியை தான் வந்து இருக்கிறார் ஒன்று என்ன கண்டது அப்படியே சந்தோஷப்பட்டுச்சேன். அவ்வளோத்துக்கு நான் துணிஞ்சு அந்த இடத்துக்குள்ள போய் அந்த நான் என்னடா எனக்கு பல பக்கங்களில் பல பிரச்சனை இருந்தாலும் நான் அதை இந்த முறை எனக்கு இருக்கும்போது தான் எதையும் செய்யணும், இல்லாத போது நான் எதையும் செய்கிறதுக்கு நான் அப்படியான ஆளும் இல்லை. எல்லோரும் என்னோட பிறந்த என்னோட கூட இருந்த வைக்கும் தெரியும், மற்றது சூழலில் வாழ்ந்த வைக்கும் தெரியும். எப்போவுமே நான் எதுவும் சொல்லாமல் தான் செய்வேன், கூடுதலான விஷயங்கள் சொல்லாமல் செய்வேன். இது நாங்கள் போய் இறங்கினதும் கூட எந்த பக்கத்துக்குமே இவைக்குமே தெரியாது. எப்போவுமே நான் ஊருக்கு போகும்போது ஒருவருக்குமே தெரியாது. அது யார் எப்படி எடுத்தாலும் பரவாயில்ல, நான் போன அனுபவத்தை இந்த பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு அரை முறவல் வந்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் பாருங்கள், நான் அதுக்குள்ள சின்ன சுருக்கத்தை தந்துடுறேன். அப்படி நான் அந்த இடத்துக்கு போகும்போது 2 இடமுமே எவை கண்டாலும் என் தந்தையாட்ட பேரை சொல்லித்தான் என்ன தந்தார்கள். நான் சொன்னேன், இதைத்தான் எனக்கு தந்துட்டு போயிருக்கிறாருன்னு. ஏன்னா தந்துட்டு போயிருக்கேன்னா அது எல்லாருக்கும் தெரியும் நான் இப்படியாண்டு. நான் எதுக்குமே ஆசைப்படாத நான் அவர் இருக்கும்போதே பல விடயங்கள் சொன்னாங்க. பல பேருக்கு பல இது பக்கத்தில் செய்யுங்க எல்லாம் கொடுங்கொண்டு அந்த ஆலயத்தில் ஒரு அன்னதானம் கூட நான் அவர் இருக்கும்போது கொடுத்து கொண்டு வந்தால் அவரும் கொடுத்து கொண்டு வந்து சில காலங்கள் தவிர்க்கப்பட்டது எல்லாம் உள்ள அந்த கட்டிடத்தை போய் இறங்கி பார்ப்பேனோ உண்டு. எனக்கு மனக்குள்ள இவ்வளோ காலம் கவலை இருந்தது. 12 வருஷமா என்னடா அந்த பிள்ளைகளுக்கு 3 வருஷம் படிப்பிச்ச இடத்துல நான் போய் காலடி வைப்பேனோ என்ற மனதில் உடல்நிலையிலும் அப்படி இருந்தது. ஆனால் நான் அந்த அங்கே போய் சென்று அந்த இதில் இருக்கு அந்த இந்த பள்ளத்தில் பாருங்க பிள்ளைகளும் படித்து கொண்டிருக்கிறேன். அது அவைக்கு தெரியாது. நான் வாரதும் நேரடியாக போய் இறங்கினேன். இந்த படம் அப்படி நேரடியாக போய் இறங்கினேன். அப்போ அதுக்குள்ள பாடம் நடக்க அந்த இடத்துக்கு போய் இறங்கினேன். அந்த நடத்துகிற பக்கம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போ நான் அப்படி பல பக்கம் போய் வந்துக்கிறேன். பல அனுபவங்களை நான் இந்த கொண்டு வரேன். நான் எந்த காலம்ன்றதை நான் அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். நீங்கள் உறவுகள் வந்து எடுத்துக்கொள்கிறேன். பல பல அனுபவங்களை அறிந்து கொள்கிறேன். மற்றது இப்போது காலம் நாங்கள் இல்லாமல் சொல்கிறோம். உறவுகள் என்ன காலையில் சொல்லி இந்த நட்பை பற்றி வயசாக போட்டு நினைக்கிறேன். நீங்கள் நேரம் எடுக்கிறீங்க, உங்கள் டைம் இருந்தால் வந்து கொள்ளுங்கள். அன்பை பற்றி சொன்னீங்க. அன்பு இப்போத்த காலமில் நாம் குறைஞ்சி கொண்டு வருவதுன்னா நாம் செல்கிறோம். அதுக்கான காரணங்களும் பல பக்கங்கள் இருக்கிறது. அதை நான் வருங்காலங்கள் தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். மற்றது எல்லாமே குறைஞ்சி போவதற்கு காரணம் நாங்களும் தான், எல்லாரும் தான் காரணம். ஏன்னா சில விடயங்களை நாங்கள் துணிஞ்சு கொண்டு போகாதபடியாக தான் சில பேர் ஏமாத்து வேலை செய்கிறவையும் மற்றது அடாவளித்தனமாக செய்து சுத்தமாத்து செய்கிறவைகளும் இந்த முன்னோங்கி நிற்கிறியாம். ஆலயம் வழியை பார்த்தாலும் இங்கே பார்த்தாலுமே முன்னோக்கி தான் நிற்கிறியாம். ஆனால் அது எல்லாம் நிரந்தரம் இல்லை. சில காலம்தான், கொஞ்சம் காலம் நிற்பியோம், குறுகிற காலத்துக்கு நின்றுட்டு குறுகிற காலத்துக்கு காணாமலே போடுவோம். அப்படியான காலங்கள்லாம் இப்போ கண் முன்னால் பார்க்குறோம். அது எல்லா பக்கங்களும் இருக்குது. நீங்கள் வயதா மோட்டோரை நின்றால் நீங்கள் பயிர விரும்பினால் வந்து 15 வருடங்கள் கடைசி நேரத்தை எடுத்துக்கொள்ளாங்க நேரத்தை. ஒரு முறை தலைப்பு தருகிறேன். வாழ்வுண்மை 272வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. உங்களுக்கு அதிகம் பிடித்த சமகால வாழ்க்கையா அல்லது கடந்த கால வாழ்க்கையா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வு உண்மைகளை மற்றவுடன் பயந்துள்ள அன்பாளைக்கு. மற்றது இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. நான் எப்பவுமே இந்த தலைப்பில் கொண்டு வந்தது எனக்கு நடந்த அனுபவத்தை கொண்டு வந்தேன். தாயாற்ற பக்கங்களை நினைச்சுப்பீங்க. அது சுருக்கமாக ஒரு பக்கத்தை தொட்டு சொல்கிறேன். சந்திச்சு அதை நான் மறுக்கால தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். அது இன்று இந்த பக்கத்தை உங்களோட பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ காலகட்டமும் கடந்த காலமும் எது உங்களுக்கு பிடித்ததுன்றதை இதில் பயிர விரும்புனீங்க, பயந்து கொடுங்க. அதை நான் வருங்காலத்தில் மேலே தலைப்புக்குள்ளே கொண்டு வரேன். ஆனால் நான் இதுவரை செய்தது எல்லாம் சில விடயங்கள் கொஞ்சம் வேதனை எனக்கு தந்தாலும்
ஆனால் செய்ய வேண்டிய கட்டங்களை நான் செய்து கொண்டது சரியாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் தந்தையார் எப்படி 5 வருடம் வாழ வச்சனோ அதே மாதிரி தாயாரும் இப்போ 12 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னால் தான் இனி நடப்பது எப்படி நடந்தாலும் அது நான் அது வருங்காலங்களில் சொல்கிறேன். அது நான் எடுத்த ஒரு 2 நாள் முடிவு தான் எடுத்தேன். இப்படி நடந்து போய் வரணும் எடுத்த முடிவு 2 நாள். எனக்கு பிள்ளைக்கும் தெரியாது, மகளுக்கும் தெரியாது. படிப்பு முடிய நான் சொன்னேன் இப்படி 2 நாளில் இப்படி வலிக்கிற போகிறேன் ஒன்று கேட்டேன், ஒன்று சொன்னேன். அப்படியே திடீரெண்டு முடிவு எடுத்தேன். அது என் மனதுக்குள்ள எப்பவுமே எனக்குள்ளே ஒரு வந்து இயக்குமா போலான் உலகாலம் வந்து ஒன்று வந்துக்கிறேன். அது அங்கே போய் ஊரில் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது. பல பேரும் என் தந்தையாற்ற பேரை சொல்லும்போது அவ்வளோத்துக்கு எனக்கு அந்த மனம் எவ்வளவு நான் சின்னல எப்படி அந்த ஊருக்குள்ளே வாழும்போது இந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை அது இந்த காலத்தில் எவ்வளோ பேர் எவ்வளோ சூழ்ச்சியான செயல்கள் செய்கிற காலங்களுக்கு அப்படி முன் வந்து என்னோட காய்ச்சதும் இவ்வளவு வேதனை சந்தோஷத்தை தந்தது. அதான் நான் வருங்காலத்துக்கு கொண்டு வரேன். மற்ற இந்த கட்டிடத்தை நான் கட்டும்போது எவ்வளவு ஒரு அங்கேருந்து கட்டினாலே எவ்வளோ கஷ்டப்படுவேன். இப்போ எல்லாம் அங்கே கட்டுறேன்னா ஒரு கொண்டாக்கு எடுப்பியும் இன்னொரு நாளைக்கு ஏன்னா எத்தனையோ வடக்கணக்கு அழுபடும் இன்னும் எல்லாம் நடக்கும். ஆனால் நான் ஒரு 4-5 மாதத்துக்குள்ளே 3-4 மாதத்துக்குள்ளே இதை கட்டி முடித்தேன். அது இங்கே இருந்து கொண்டு யாரையும் பிடிக்காமல் என்ன நானே இங்கேருந்து ஒரு கூலியாலேயோ அல்ல சாமான் பொருள் வேணுமென்றாலோ எல்லாமே ரிங் பண்ணி இங்கேருந்து எல்லாம் செய்த நான் செய்து எல்லாம் செய்த பொறாமையை தான் இன்றைக்கு நான் எனக்கு மேலே நான் இப்படியெல்லாம் செய்கிறேன்ற அந்த பொறாமை கூட கொண்டவே எனது உறவுக்குள்ளே எனது சௌரங்களுக்குள்ளேயும் மற்றது சில உறவுகளுக்குள்ளேயும் நடந்தது. மற்றது நான் இதிலே ஒன்றே மட்டும் இந்த தலைப்புக்குள்ளே சொல்கிறேன். யாரும் அன்பான உறவுகளே, இது எப்பவுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை. யாருக்காகவும் நாங்கள் பாடி அவைக்காக இதில் ஒன்றை மட்டும் சொல்ல முடியும். அது சாட்சியாக நான் சொல்கிறேன், வருங்காலங்களில் சொல்கிறேன். எங்கேயும் ஒரு நல்லா வாழ்ந்துட்டான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையை நீங்கள் சொல்லாட்டியும் மற்றது என்ன அவன் போன பிறகு அந்த காத்திருந்து முதுகுற குத்துற சேட்டை அந்த செய்கிற எல்லாற்றையும் மொழியும் எல்லாம் கிழிக்க போகிறேன். அதெல்லாம் வரும் இனி வருங்காலங்களில். என்னடா அது எஞ்ச வாழ்க்கையோடு வரும். ஏனென்றால் என் தாயாருக்கு இவ்வளவு பின்பக்கம் இருந்துச்சமோ இப்போ எவருமே இல்லை. பின்பக்கம் இருந்தவை எவருமே இல்லை தாயாரோட. அப்போ அவ்வளோத்துக்கு வேதனைக்கு அந்த கண்ட உடனே நான் பட்ட வேதனை கடவுள் ஒருதனுக்கு தான் தெரியும், கடவுளுக்கும் என் குடும்பத்துக்கும் தான் தெரியும் அப்படி நான் வேதனைப்பட்டேன். அப்படி உலகம்தான் இப்பத்த காலம். பல வீடுகள் இது எத்தனையோ வீடுகளுக்கு எத்தனையோ பக்கங்களில் நடக்குது. ஆனால் நான் வெளிக்கொண்டு வந்து இன்றைக்கி கொண்டு வந்தது காரணம் ஏன்னா இருக்கும்போது அதை செய்யணுமென்று. ஆனால் என்னால் முடிய என்னென்னா நான் 5 சௌரங்களுக்கு கடைசியாக இருப்பதால் எதுவுமே என் தந்தையாக இருக்கும்போது நான் தான் அந்த பொறுப்புக்கான விஷயங்கள் எடுக்க போகிறான்னு எங்கள் குடும்பத்துக்கு தெரியும். ஆனால் அந்த சூழ்ச்சி தான் என்னை வெளுத்தினவ. சில சௌரி ஒரு சௌரி 2 சௌரியும் மற்ற ஒரு சௌரன்னு 1-2 ஒரு சௌரன்னு தான் செல்லலாம். புறாம பிடிச்சவர் அவை சேர்ந்து தான் இதை செய்தவையுடைய நான் அதால் மற்றவே இல்லை. ரெண்டாலும் நான் அதுக்குள்ளால் மீறி வந்திருக்கிறேன், ரெண்டும் வாழ்ந்திருக்கிறேன். நான் என்று துணிஞ்சு சொல்லக்கூடிய அளவுக்கும் இங்கே பாருங்கள் நண்பர்களே, இதுதான் அந்த இருக்கும்போது எடுத்த படங்கள். மற்றது நான் இந்த கட்டிடம் எப்படி இருந்தான்னு பாருங்கள். இந்த வெறும் நிலம், இந்த நிலம் வந்து வெறும் நிலம் பத்தியாக கிடந்தது. இந்த பத்தியாக கிடந்தது இந்த பக்கம். அப்போ இதுதான் அந்த கட்டிடம் வந்தது. இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை கட்டினேன். நான் அன்றைக்கு பரவாயில்ல அவர் இருக்கும்போது நான் நடத்தி கொண்டு வந்தனால் பிறகு அந்த சூழ்ச்சிகளால் சில விஷயங்கள் என்னடா ஐயரையும் அந்த பூசாரியும் சேர்ந்து கோயிலுக்குள்ளே ஒரு நல்லது தான் அவர் இவ்வளவு ஊர் மக்களுக்கு செய்தார். ஒன்றைக்கும் போட்டுருவேன் அவர் சொன்னவன். அதெல்லாம் முன்னாடி இருக்குது. நீங்கள் பாருங்கள் வருங்காலத்தில் இவ்வளோ என்னது பக்கம் நீங்கள் இருக்கிறது சில பக்கங்கள் அதுக்குள்ளே வரும் பாருங்கள். அங்கே இருக்கிற சொன்னவர் அவர் செய்த புண்ணியம் எவ்வளவு யார் என்னத்தை சொன்னாலும் அதுக்கு மேலே அவர் செய்திருக்கிறார் என்று அந்த பார்த்த அந்த ஆளை நான் இந்த தோட்டத்தில் போய் நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த வைரவரடியில் போய் காலையில் விளக்கு வைப்போம். அந்த வைரவரான் இப்படி 5 மணிக்கு போவோம். அந்த வாசலில் போய் நிற்க தானாக அமைஞ்சி வந்து இறங்கி அதில் வந்துச்சு. நான் போய் தெரியாமல் தான் போகணும் அந்த இடத்துக்கு போக. அதில் வந்து நின்றவையெல்லாம் போகிறவையெல்லாம் வந்துட்டு அவையிலே வார்த்தையால் சொல்லித்தோம்.
அவர் செய்த மாதிரி யாரும் இந்த இடம் இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவர் தான் காரணம் மட்டும் அந்த ஒரு பத்தியாக கிடந்தெல்லாம் காணியாக்கி இதாக்கி எவ்வளோ செய்தாண்டு எனக்கு தெரியும். அவர் சொன்னியம் யார் கதைச்சாலும் என்னத்தை சொன்னாலும் அவர் செய்த புண்ணியம் இன்றைக்கும் நிற்குமான்னு சொல்லிச்சோம். அதை நான் இது பெருமைக்காண்டி சொல்லிடல. அன்பானவர்களே, இந்த வாழ்வுமையை கேட்டுட்டு எத்தனை பேர் சொந்த கதை இதுண்டு எந்த அனுபவம். நான் இன்றைக்கு அந்த கவலையில் என்ன நான் மன்னித்திருந்தால் இன்றைக்கு சமூகத்தில் என்ன நடந்திருக்கும். எத்தனையோ பேர் இப்படித்தான் கன்னடங்களில் தூக்கு போட்டு எத்தனையோ பக்கங்களில் போகிறீங்க. இல்லை, நான் துணிஞ்சு வந்து என்னடா நான் அப்படி வெளிநாடு வந்தாலும் இப்படியோ துணிவோட சந்தியா தாய்க்கு சொன்னான். தாயாரே சொன்னான், இவன் பொய் இவனுக்கு பிடிக்காது, இவன் அப்படி வாழ்ந்தவன் நேர்மையான்ட்டு சொன்னவன். அதான் கண்ட உடனே கேட்டால் அந்த ஒரு சொல்ல மாட்டேன் கேட்குற சொல்லி விடுறேன் தலைப்புக்குள்ளே முதல் நாளே கண்டுட்டு சொன்னான், சேகரோ நீ உலகத்துக்கு பழுதாக போயிருக்கிறான்னு கேட்டால் ஒரு வார்த்தை என்னோட காய்ச்சா. அந்த வார்த்தையை அவள் கேட்க நான் அது ஆனால் அவன் இருக்கிற நிலைமை நம்ம சொல்கிறேன். என்னோட சில முடிவுகள் நான் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ கேட்டேன், அந்த தவறு செய்தவையெல்லாம் இப்போ 10 வருடங்களுக்கு பிறகு நான் 10 வருடம் ஒரு இதோட கதைச்சேன். அந்த 10 வருடத்துக்கு முதல் ஏன் இப்படி செய்கிறீங்க, என்னத்துக்காண்டி இந்த வேலையெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்டவரோட அங்கே நேரடியாக வீட்டுக்குள்ளே உள்ளட்டு ஒரு வீடும் தெரியாது, இன்னிடத்துல இருக்கிறோம்னு தெரியும். அது கிட்ட போய் நான் இறங்கி அதில் பக்கத்தில் முக்குளம்புறான் அந்த இடத்துல போய் உள்ளுக்கு வீட்டுக்குள்ளே விளாட்டேன் காய்ச்சேன். இப்போ அவர்களை காய்ச்சேன். அவருக்கு 10 வருடங்களுக்கு முதல் அவர்களை எப்படி காய்ச்சனோ சௌகரியின் கணவனார் அவர் காய்ச்சனோ அவர் அதே மாதிரி சொன்னால் தாங்க செய்த தவறுகள் இனி அவர் என்ன அப்பா இதில் நான் சொல்லி விடுறேன் தலைப்பு. நீங்கள் ஒரு விளையாட்டி எடுத்துக்கொள்ள இருப்பீங்க. இப்போவும் அந்த கதை தான் நிகழ்ப்பீங்க. பரவாயில்ல அன்பானவரை உங்களுக்கும் தருகிறேன். வருங்காலங்கள் வாருங்கள், விரும்பினா வாருங்கள். இல்லாட்டி நான் இதே நிகழ்ச்சியாகவே கொண்டு போகிறேன். ஏன்டா நான் இப்போவுமே 4 பேர் நல்லா இருக்கணுமென்று என் தந்தையார் அப்படி நினைச்சு வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையில் வாழ்ந்தால் இன்றைக்கும் வந்தான். பல இடங்கள் எனக்கு தெரியும். சில இடங்கள் விமர்சனங்கள் சில பேர் சொல்லியும் அது சொன்னது சொல்ல எல்லாம் பிறகு ஏற்றுக்கொண்டிச்சியம். நான் சொன்னபடியே நான் நடந்துட்டு தான் இங்கே இருந்தவ. ஆனால் நான் சொல்ல வந்து சொல்லிவிடுறேன். அந்த நபர் இப்போ சொன்னார், இப்போ என்ன எங்களோட அப்பா நினைச்சாரோ அதன்படி செய்யத்தான் வருகிறேன் என்று சொன்னார். ஆனால் இப்போ நான் பல தடவை எடுக்கிறேன், சில விஷயங்கள் ஈடுபடுது என்றாலும் அந்த முயற்சிக்கு மீறி எனக்கு ஒரு எவரையுமே இந்த குடும்பத்துக்குள்ளே செய்ய இல்லாத இந்த அத்தையார் நினைச்சபடி செய்ய அவர் சொன்னது குரல்லேருந்து சகலதும் இருக்கிறது. ஆனால் சில பேர் தாங்கள் ஆளவன் மட்டும் காணியும் அதிகாரத்தை எடுப்பதற்காக ஒரு நல்ல ஒரு உழைப்பாளிர தனி மனிதராக நின்று உழைத்து பல பேருக்கு பல வேலை வாய்ப்பு கொடுத்து மதிக்கக்கூடிய பல பேர் பார்த்து வாழக்கூடிய அளவுக்கு வாழ்ந்த மனிதன் வாழ்க்கையை உளுத்தி போட்டு போக நான் கண்ணுக்கு முன்னால் விட்டுட்டு போக மாட்டேன். சில பேர் என்னது உறவு கூட என்ன சவரம் 10 வருடமாக போய் வருகிறார், பக்கத்தில் தாய் நிற்கிறார், கதைக்கையில் இன்றைக்கு ஒவ்வொரு வருடம் போய் வருகிறேன், கதைக்கையில். ஆனால் நான் தந்தையார் இறந்து இறைவனை சேர்ந்த பிறகு போன முதல்ல போகும்போது நான் நேரடியாக வேயும் பிடிக்கிற நேரடியாக நான் இறங்கி தன்னுக்குள்ளிகளை துணி என்னென்ன நான் வெளிப்படுத்தி வேலை கொண்டு வந்தது வழிகாட்டினது நான் தான். இப்படியெல்லாம் கள்ள வேலை செய்கிறோம்ன்றது துணிஞ்சு தான் இறங்கினேன். துணிஞ்சது எங்கேயும் நான் அப்படி தான் துணிஞ்சு தான் வாழ்வேன். இன்றைக்கும் சொல்வேன், எங்கேயும் பயப்பட மாட்டேன். வாழ்கிற காலம் வரையும் துணிஞ்சு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த உடல்நிலை தான் இருந்தாலும் அதுக்குள்ளே சில விஷயங்கள் நான் செய்யும்போது அது தானாகவே வந்துடும். கூட தெரியும் இந்த வாழ் உண்மையில சொல்லிக்க கூட நான் சொல்லுவேன். சில விஷயங்கள் கதைக்கும் பொய்ய சொல்லும்போது தான் எனக்கு அமுக்கி வைக்கத்தான் வேதனை கூடி கொண்டிருக்கும். சொன்னால் நம்ம அடிகள் நான் உண்மையை சொல்லிவிடுறேன். இதிலையும் இந்த வாழ் உண்மையில் இனி வாரங்களில் கூடுதலான உண்மைகள் பெறும். மற்றது நான் இந்த ஒரு மாதமும் யார் இப்படி நீங்கள் நம்பினா நம்புங்கள், நம்பாட்டி விடுங்கள், பிரச்சனை இல்லை. நான் எந்த அனுபவத்தை சொல்கிறேன். நான் பட்ட வலி வேதனையெல்லாம் இங்கே பட்ட வேதனை வந்து அடுத்த நாளே அந்த வலி கால் வலி இங்கே இருந்ததோடைய அங்கே இந்த வலி இருந்தது. ஆனால் இந்த வலி நான் இங்கே இருக்கும்போது வந்த வலிகள் ஒரு நாள் கூட அங்கே வரையில, ஒரு நாள் கூட இதே வலி நான் இங்கே வந்த பிறகு அந்த என்னென்னா அது இங்கே வந்த இருக்காது நடந்தது என்னென்ன கணக்கு கூட இதுகளால் நடந்தது. ஆனால் முதற்பட்ட வலிகள் எல்லாம்
எனக்கு இந்த ஒரு மாதம் போய் நிற்கும் போது எந்த ஒரு சில வழிகள் இருக்குந்தான், வழி இல்லாதவன் இல்லை. இப்பத்த காலம் வழி இருந்தாலும் அந்த மனம் மற்ற பக்க சந்தோஷங்கள் மற்றது கவலைகள் தன்வன் என்ற ஒரு இதுவும் எல்லாமே இருந்தது. ஆனால் எவையுமே அது ஒன்றும் சொல்லலாம். இதில் சில சொல்லியும் என்ன நான் அப்படி தான் எல்லாருக்கும் தெரியும், என்னோட பிள்ளைங்களும் எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே நான் மற்றவன்ற கதையை என்னால் முடிஞ்ச கேட்பேன், நல்ல விடயங்களை கேட்டுக்கொள்வேன். ஆனால் எதுவுமே நான் அவை சிந்திக்க முதல் நான் சிந்திச்சு போவதுதான் எதையும் எனக்கு சொல்லுவேன். எனக்கு அதான் அது பிரச்சனை. நான் இன்னொரு தலைப்புக்குள்ள ஒன்று வரேன். முடிஞ்சவர்கள் யாராவது இந்த பயிர விரும்பினா பயந்து கொள்ளுங்கள். ஆம், இவ்வளோ நிமிடம் இருக்கிறது வாணிகா. நான் அந்த நேரத்தை பார்க்கவில்லை, மன்னிப்புடன் என்றால் வாணிகா. ஆம், மறுகாலங்களை நான் தருவேன். ஆம், உறவுகள் யாரும் நின்றால் பயிரவினா புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நான் ஒரு வாரங்களுக்கு ஒரு மாதங்களுக்கு மேலே இடைவெளி எடுக்க வேண்டி வந்தது. அது திடீர் முடிவு எடுத்து போய் வந்தேன். ஆம், வருங்காலங்களில் நான் அதற்குள்ளே கொண்டு வரேன். ஒவ்வொரு பக்கங்களும் பல பக்கங்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்று இப்போது மனிதன் அது அந்த வாழ்க்கையை தலைப்புக்குள்ளே கொண்டு வருவோம். தலைப்புகள் இருக்குது, பல தலைப்புகள் இருக்குது. சில பேர் சொன்னால் ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம், நடக்கும் மேலே நடக்கட்டும் வேண்டி போட்டு ஏதோ பிறகு அந்த ஒரு பிடிப்பில்லாத வாழ்க்கையாக பல இடங்களில் சொல்லிடும். ஆனால் அது பெண் சொல்லியும் சில விஷயங்களை நாங்கள் என்ன செய்கிறது அப்படியான இதுக்கு விட்டுட்டோம் ரெண்டு பக்கங்களும் சொல்லிட்டோம். அப்போ அது வாழ்ந்தது இன்னொரு நேரடியாக சொல்ல முடியாமல் மறைமுகமாக பல இடங்களில் பல பேர் தாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை இதாக சொல்கிறோம். ஏன்னா அது வாழ்கிற சில பேருக்கு தாங்கக்கூடிய இருக்கும், அப்படி வாழ்ந்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. ஏன்னா அந்த உண்மைன்றது வாழ்க்கையில் எந்த காலமே நினைத்து நிற்கும். அது நேர்மை எப்போவுமே நினைத்து நிற்கும். எங்கேயும் துணிஞ்சு எவைக்கு முன்னாலே நான் என்று சொல்கிறேன். எனக்கு 5 ஆண் 4 எனக்கு மேலே 4 ஆண் சவரங்கள் அவைக்கு முன்னால் நின்று துணிஞ்சு கதைக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு கடவுள் தந்துக்கிறான். ஏண்டா நான் அப்படித்தான் வாழ்ந்தனால் இருக்கும்போதும் தந்தையாக இருக்கும்போதும் அவைக்கு ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் நின்று கேட்பேன். ஆனால் இப்போது என்னென்றால் அது நாங்கள் அந்த பாவப்பட்டிங் கொண்ட ஒரு ஆளுக்கு அது இன்னொரு பேருக்கு சொல்கிறேன். ஆனால் சுருக்காக கொடுத்துட்டான். அதால் நான் கொடுத்தும் நான் போய் இறங்கி வந்தேன். என்னென்னா அதை இந்த பக்கம் இப்படி நான் வாழ்ந்தனாண்டு மற்ற இதுலேயே ஒரு பக்கம் வரும் பாருங்கள். இது கட்டிடம் இதான் நான் அங்கே போய் இந்த நேரடியாக போய் அந்த இது கிளாஸுக்குள்ளே நான் கட்டின கட்டிடத்தை பார்க்கணும் கொண்டு எனக்கு கடவுள் தந்தபடியாக போய் பார்த்துட்டேன். இவ்வளோ பிள்ளைகள் படித்தது அதை நான் இருக்கும். மற்ற இன்னொன்று காட்டுறேன். நான் நட்ட பிளாமரம் தோட்டத்துக்குள்ளே அதையும் போய் பார்த்து எனக்கு மனம் இந்த தலைப்புக்குள்ளே வேறு தலைப்புக்குள்ளே கொண்டு நான் வாழும் மேலே இதான் அந்த ஆஞ்சநேயர் ஒரு பெரிய கோவில். இது இந்த தந்தையார் இருந்து கதைப்பார் என்னோட. ஆம், ரேவடி சேரும்போது இந்த பொங்கல் பொங்கிட்டு தான் ரேவடி சேர்ந்தார். 2015 இந்த 14 மணித்தியாத்துக்கு முதல் எடுத்த படம் இந்த படம் தான். நான் நட்ட பிளாமரம் எங்கள் தோட்டத்துக்குள்ளே இந்த பிளாமரம் நான் அந்த தகப்பனாரோட அவர் சொல்லுவார், எப்போவுமே ஒரு பயிர் செய்யும் போது பல பயிர்கள் தந்தையார் செய்து கொழும்புக்கெல்லாம் அனுப்பின காலங்கள் லொரி கணக்கிற அவர் வச்சிருந்த லொரியெல்லாம் முக்காசி பொருள் போகிறேன்டா எங்களோட பொருள்லாம் போகும், எங்களோட தோட்டத்து பொருள்லாம் போகும். அப்போ அவர்கிட்ட குழம்பு கடை இருக்காரு அதை சொல்லிட்டான். அப்போ அதுகிட்ட வந்து அப்போ இந்த பயிர் வெங்காயத்துலேருந்து என்ன பயிர் நட்டாலும் தோட்டத்தில் முதல் நடுறது நான் என்ன சொல்லுவார், நான் தந்தையாட்ட தாப்ப சொல்லுவேன், இவன் நட்டான் நல்லா அவனுமடா என்று அவர் என்னத்தான் நட வைப்பார். அப்போ அது நட வச்சு அந்த அந்த நேரத்தில் அந்த பிளாமரம் கூட அப்படியே நட வச்சார். ஆனால் அந்த பிளாமரம் நாங்கள் இருக்கும்போது எல்லாம் வலை முறை தந்தையாக இருக்கும்போதெல்லாம் அப்படியே ஃபுல்லாக காயண்டா அப்படியே இல்லை தெரியாது, காய் தான் கூட தெரியும். ஆனால் இப்போது அது சில கொப்புகளை வட்டி விட்டு நம்ம அங்கே அப்பாருக்கிறதுக்காக இல்லாத சில பேர் வந்து அந்த பக்கம் போகிறது குறைவாக இருந்தபடியால் அதுகளை களை எடுக்கிறோமோ அதுகளால் அப்படியே அப்படி இருந்தும் அந்த மேலே நிற்குது. நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரையில் 40 வருடங்களுக்கு நினைக்கிறேன், 40 வருடங்களுக்கிட்ட எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரையில் நான் அந்த மரம் நட்டு அந்த மரம் இப்போ நிற்குது. அது
அந்த படத்தையும் இதில் கொண்டு வந்த இன்றைய நாளில் இனிவரும் காலங்களில் வேறு பக்கங்கள் இருக்குது எனக்கு. ஏன்னா நான் வாழ்ந்த இடம், நான் வாழ்ந்த இந்த தோட்டத்துக்குள்ளேருந்து எவ்வளோ இதாக பயிர்களை செய்து எவ்வளோ சின்ன வயதில் 5 வயதுலேருந்து நாங்கள் தோட்டத்துக்கு போனாக்கள். அதுவும் விடியப்புறம் 5 மணி, எந்த காலமே 5 மணி தான் எங்களோட டைம்கள் வெள்ள நெல். ஆனால் சில நாட்களில் வெள்ளெண்ணெய் ஒழும்பி சந்தைகளுக்கு தோட்டத்து என்ன மரவள்ளிக்கிழங்கு கொண்டு வந்தால் காலையிலேயே ஒழும்பி அதை அடிப்பக்கம் 2 பக்கம் பட்டி அப்படியே சந்தைக்கு கொண்டு போகிறது. ஏன்னா அந்த மண்ணுக்கு தாட்டு வைக்கிறது, அந்த கிழங்கு கொண்டு வந்த உடனே அப்படியே அது எந்த வெட்டி கொண்டு போகிறது. அப்போ அந்த இதெல்லாம் செய்தது அதெல்லாம் மறக்க முடியாத காலங்கள். அதான் இன்றைக்கு அனுபவம் எடுத்துக்கொண்டேன். இந்த உறவுகள் யார் நின்றால் கடைசியில் எடுத்துக்கொண்டு நான் அதை மருங்க தலைப்புக்குள்ளே எடுத்துக்கொள்வோம். அல்லது நான் இந்த நிகழ்வை சில வரங்கள் கொண்டு வந்துட்டு நான் எனது பக்கத்து அனுபவமாகவே கொண்டு வரேன் இந்த வாழ்க்கை. ஏன்னா நான் அது கண்டிப்பாக எனது உயிர் இருக்கும் வரை நான் இப்படித்தான் வாழணும்ட்டு வந்துட்டு அளவிட்டு ஏன்னா பொறாமை கூடிட்டு இருக்கு. அது என்னென்னா ஒரு மனிதன் நல்லது செய்ய விடக்கூடாது, மற்றது எப்படியும் தாழ்ந்துருந்தால் மற்ற செய்ய விட மாட்டேன்ற மாதிரி இன்றைக்கு அந்த ஊரில் ஒருவையுமே படிப்பிக்கிறது இதை மாதிரி இல்லை. ஆனால் பல பேர் சின்னவை நான் போகும்போது உலகத்தை சின்னவை அது நான் வருங்காலங்கள் சொல்கிறேன். உறவுகள் யார் நின்றால் எடுத்துக்கொண்டு மறுமுறை தலைப்பு வாழ்வுண்மை 272வது வாரத்துக்கான தலைப்பு வாழ்க்கை. உங்களுக்கு அதிகம் பிடித்த சமகால வாழ்க்கையா அல்லது கடந்த கால வாழ்க்கையா? உங்கள் அனுபவ கருத்துக்களை பாமு டிவி வாழ்வுண்மை நிகழ்வு மற்றவுடன் பகிர்ந்து கொள்ள அன்பு அழைக்கிறோம். முடிந்த அளவுக்கு பகிர விரும்புகிறீங்க பகிர்ந்து கொள்ளுங்கள். வருங்காலங்களில் என்னோட உறவுகள் நின்று கொண்டு நீங்கள் வராது ஒரு கொஞ்சம் இதாக இருக்கிறது பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் நின்று கேட்டுக்கொண்டு இணைந்து கொள்கிற உறவுகள் எதுக்காக என்றது ஒரு முறை சொல்லி விடுங்கள். அல்லது நான் இணைந்து கொள்கிற உறவு தான் நான் சொல்லி இந்த வருங்காலங்கள் கொண்டு வரேன். பல பக்கம் இருக்கிறது. நான் எல்லாம் கொண்டு வருவேன், வருங்காலங்களை கொண்டு வரேன். எப்போவுமே அது நேர்மைக்கு சோதனைகள் வருந்தான், சோதனை தாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதான் சொல்லுவேன். அதுக்கு மேலே நாங்கள் தைரியத்தை வளர்த்து கொள்ளணும். ஆனால் மற்றவனுக்காக நாங்கள் பயந்து வாழக்கூடாது. பயந்து வாழ்கிறோன்னா நாங்கள் தவறு செய்தால் தான் பயந்து வாழ்கிற தன்மை வரும். ஆனால் தவறு செய்யாட்டி நாம் பயப்படுத்தவில்லை. எப்போவுமே இன்னொரு கதையை கொண்டு இன்னொருக்கு நாங்கள் சோடித்து சொல்கிறத விட மற்றது நமக்கு நடந்த அனுபவம் தான் எப்பவும் இந்த வாழ்விய காட்டையில் பாமும் அந்த காலத்தில் கேட்ட உறவுகளுக்கு தெரியும். கருத்தாளர்கள் எப்படி பந்தாண்டு அதுக்குள்ளால மீறி நான் இந்த அப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்ய போகிறேன்ட்டு நடமுன்னிட்ட கேட்டு பணிக்கிட்ட இந்த தலைப்பு வச்சு இந்த வாழ்வுன்றதை கொண்டு வந்தேன். ஏன்னா எப்பவுமே நான் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணமே அதுதான். நான் இதையும் நான் எப்படி இருந்து வாழ்ந்து வந்தேனோ நான் நினைக்கிறேன் சொல்லி நித்தியான நிகழ்வுக்கு வந்தீங்களோ அது இல்லை. அப்படி நீங்கள் பயிர விரும்பினால் பயந்து கொள்ளுங்கள். ஒரு முறை வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இப்படி சுகமா இருக்கீங்களா? நான் சென்று வந்தாண்டு இந்த இடம். ஆனால் நீங்கள் சொன்னாரு உண்மையில இந்த இடம் கூடத்தான் வெயில் நினைக்கிறேன். ஏன்னா அந்த 5-6 நாள் சரியான வெயிலுக்குள்ள தாங்க இல்லாமலே நான் ஆகிட்டேன். அந்த நிலவரம் எனக்கும் மற்ற சில மகனுக்கும் சிலருக்கு. நீங்கள் தாயம் சென்றீங்களா? ஆமாம், இந்த இடம் ஒரு மாதம். இனித்தான் போக போறீங்களா? போயிட்டு வந்தீங்க? கேட்கலையா நீங்க? கேட்கலையா நீங்கள்? இல்ல, 4 கிழமை எனக்கு விட்டு விட்டு வந்ததில்ல. எனக்கு இல்ல இல்ல நான் என்னால கேட்க முடியல. நான் ஓ பண்ணி போட்டு போனேன். அதுல கேளுங்க பதிவுல நான் சென்று வந்தேன். ஆமா இல்ல சொல்லி கொண்டிருந்தீங்கள் அம்மாவை பார்த்தேன்னு சொன்னோன்னு சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் ஒரு டவுட் இல்ல, திருப்பி கேட்டேன். ஆமா, அவங்களோட உறவு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச உறவு. ஒவ்வொரு வருஷமும் சென்று வருவார்கள். ஆனா கதைக்கிறதும் இல்லை, மூத்த உறவு. அப்ப நான் துணிஞ்சு ஒருவருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, நான் போகிறதும் தெரியாது, தெரியாது அளவுக்கு தான் நிற்பேன். மற்றது நான் போய் வாசலில் வீடு அட்ரஸும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நேராக போய் என்னென்ன குடும்பம்ல எனக்கு அந்த காலங்களில் இடங்களெல்லாம் தெரியும்.
அவ இருக்கிற இடத்த இன்ன இடம்னு கேள்விப்பட்ட மட்டும்தான் அந்த இடத்துல போய் நேரடியாக போய் இறங்கினேன். போய் அங்கே இருந்து வீட்டுக்குள்ளேயே நேரடியாக இருளாட்டேன். அப்படியே கதைச்சேன். ஆம், கண்டதும் பழம்பி சந்தோஷத்தோட வேதனையும் தான். அந்த வேதனை எந்த காலமே அழியாது. அம்மா சுகமா இருக்கிறா? எப்படி இருக்கிறார்? ஓகேயா? அது வருங்க. இருக்கிறான்னு மட்டும் சொல்லலாம். வருங்காலத்தில் நான் கொண்டு வரேன். என்னோட சில விடயங்கள் நடப்பதற்கு நான் முயற்சி எடுத்தேன். கதிரையில இருக்கிறவங்க அம்மாவா? இல்ல இல்ல, அது தந்தையார். தந்தையார் என்னோட இந்த கட்டிடத்துக்குள்ள, இந்த கட்டிடம் தான் நான் இந்த இதுதான் இந்த கட்டிடம் தான். இந்த கட்டிடத்துக்குள்ள நான் போய் நின்று எடுத்த படம். நேரடியாக அவைக்கு தெரியாது. நான் படிப்பிக்கிற அந்த பிள்ளை வந்து படிப்பிக்க நான் மாற தெரியாது. நான் அப்படியே நேராக போய் இறங்கினேன். அவ எடுத்த படம் இதில் போட்டிருக்கிறேன். மற்றது தந்தையார் அதில் இருக்கிறார். என்னென்னா என்னோட நடுக கதை பற்றியல் ஒன்று என்ன ஸ்கைப்பு நடுக இருக்கும். கோயில் அடியில் இருக்கிற ஸ்கைப்பை கொண்டு வந்து இதில் வச்சுக்கிட்டு இதில் இருந்து கதைப்பார். என்னோட அவர் என்னோட 5 வருஷம் வாழ வச்சது நான் தான். அது இந்த உறவுகளுக்கும் தெரியும் உங்கள் குடும்பத்தில். ஏன்னா அவருக்கு பாதுகாப்பாக 2 ஆமாம் வேறாண்ணா 2 டெலிவம் கொடுத்துருக்குறேன். ஒன்று வெளியிடங்களை போகிறதுக்கு அவைய போய்க்க ஒன் பண்ணி கொண்டு இருக்கும். அப்படி உறவுகள் என்னையும் நான் உலகத்துக்கு இந்த நான் வேணுமென்ற சவாலும் போடுறேன். ஒரு தாய் தந்தையரை பாதுகாக்கணும். அந்த நல்லா என்ன அவ்வளவுக்கு சதிகள் நடக்குது. அவர் ஒரு இரக்கம் மனம் உள்ளவர். சில விஷயங்களை மற்றவங்க நம்பி வாழ்க்கையில அதான் கடைசியிலையும் அப்படி நம்பி வாழ்க்கையை வீணா நான் சொல்ல கேட்காமல் தன் வாழ்க்கையை இன்னைக்கு அப்படி இருந்தாலும் அந்த இடத்துல நான் அந்த பயிரோல் வந்து சொன்னேன். அதில் நிற்கும் போது அந்த அவையை சொன்னிச்சான், அவர் செய்த புண்ணியம் இவ்வளவோ செய்திருக்கிறேன். யார் என்னத்தை சொன்னாலும் அவ்வளோத்துக்கு மேலே அவர் புண்ணியம் கணக்க செய்தாண்டு. அப்போ அவர் வாழ்ந்தவர் கடைசி காலத்தில் அதை என்னடா நான் கண் முன்னால் பார்த்துறேன் எப்படியெல்லாம் வாழ்ந்தவர் என்று. அப்போ அப்படிப்பட்டவர் கடைசி காலம் போய்க்க விளையாட்டு சதிக்கால காப்பாற்றினான். என்னென்ன உங்களுக்கு தெரியும் எப்படி தைப்பொங்கலுக்கு சமைச்சு காலையில் அந்த நான் சொன்ன இந்த வைரவல் நான் போன வைரவல் அதை நிற்கும் போது அதுக்கெல்லாம் வெள்ளனை போய் பொங்கி பேருந்து 4-5 வீடு அவற்ற வீடு அது பொங்கி 5 நேரடி பொங்கி கடைசி இதில் கிடக்க படம் பாருங்க. என் பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் அதுவும் பொங்கினோடையே அந்த நேரம் அண்டு பொங்கிட்டு நான் கேட்டேன். நான் அப்போ ஒரு 5-6 மணி போல் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானோன்னு எனக்கு என்னடா இங்கே 5 நேரங்கள் ஐயப்பன் இருக்கிறான்ட்டு சொல்லுவார். அப்படி சொல்லி போட்டு நான் இரவு எடுக்கிறேன். நான் ரொம்ப நாளும் வீட்டை போய் சேர்ந்துட்டார் எடுக்கிறேன். நான் அன்றைக்கு மட்டும் அந்த தைப்பொங்கலாண்டு கோயிலில் கதைச்சவர் மட்டும்தான் இரவு எடுக்கையில் நான் இங்கே வேலை போட்டு 9 மணி ஆட்டு பின்னாடி யோசிச்சேன். 9 மணி ஆட்டு ஆள் வெள்ளன் ஒழும்பினவர் ஒழுப்பக்கூடாது 2 போட்டு நான் எடுக்கையில் அடுத்த நான் அப்படி அப்புறம் எடுத்த போது தான் காலையில் அம்மா கேட்டு அதுவும் ஒரு சின்ன இதில் சொல்லிவிடுறேன். காலையில் வெள்ளிக்கிழமை அடுத்த நான் வெள்ளேன்னா வியாழன் வந்தது 2015 இங்கே அப்படியே பாருங்கள் கலண்டர் தைப்பொங்கல் வந்தது 15 அடுத்த நாள் கொழும்பு போகிறார். அப்போ நான் உடனே கேட்டேன் இன்றைக்கார் சாமியால் என் அன்னதானம் அங்கே நான் தான் வெள்ளிக்கிழமையில் கொடுக்குறது 6 டைம் வேண்டி கொடுக்குறேன். நானாக கொடுக்குறது அந்த கோயிலில் எப்போவுமே இருக்கணும்னு கொடுத்து கொண்டு வந்தேன். அப்போ இன்றைக்கு யார் சமைக்கிறேன்னு கேட்குறேன் அம்மா கேட்டேன்னா அப்போ காய்ச்சல் ஆன்சர் பண்ணிடுவோம். வெள்ளிக்கிழமை 6 மணி கூட சின்னவா இது என்ன நாங்கள் இன்றைக்கு ஒழிக்கிற போகிறோம் இப்படி வேறு ஆக்கள் தான் நன்னணும் அப்படின்னா நான் பொறுங்க வாரேன் ஒரு ஆள் ஒழுங்கு பண்ணுறேன். நான் கட் பண்ணி போட்டு திரும்ப ஒரு ஆள் ஒழுங்கு பண்ணி போட்டு அம்மாவுக்கு எடுக்கிற போது தான் உடனே அம்மா சொன்னால் இப்படி அப்பா எங்களை விட்டு அப்பான்னு கட்டிலில் போய் பார்க்கும்போது எங்களை விட்டு இறைவடி சேர்ந்துட்டாருன்ட்டு கட்டில் அடிக்கிற அப்பா நான் தான் அந்த சொல்லி அடித்த அம்மா உழுப்பி காய்ச்சி விட பிறகு அப்பாவுக்கு பிறகு பார்த்துக்கிறா. அப்பா ஆள் பிள்ளை கொழும்புறாள் ஆனால் இறைவடி சேர்ந்துட்டாருன்ட்டு பிறகு நான் ஒரு 5 வருஷம் இல்லை இன்னொரு ஆளுக்கு அடிச்சு கேட்கறதுக்கு இடையில யாரை சமைக்கிறான்ட்டு இதை சிடுக்கத்தை இருக்க விட்டுறேன். நீங்கள் வாங்க நீங்கள் வந்தது கூட பக்கத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். நீங்க சொல்லுங்க எந்த வேலை இப்ப சமகால வாழ்க்கையா அல்லது கடந்த கால வாழ்க்கையா உங்களுக்கு அதிகம் பிடிச்சது? எனக்கு சமகால வாழ்க்கை பிடிச்சிருக்கிறது. ஓகே, அது காரணம் என்னன்னா நான் கடந்த காலத்துல நல்லா வாழ்ந்தோம். என் தந்தை இழந்த பிறகு கஷ்டப்பட்டேன். அதால எனக்கு எல்லாமே ஒரு வெறுப்பு மாதிரி வந்து விட்டது. ஆனா
இப்ப சமகால வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறபடியா நீங்க நான் கடந்த காலம் பண்ணிக்க நான் அதை சொல்ல சந்தோஷமா இருக்க வேணும்ன்றது ஒரு விருப்பம். அதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்து விட்டேன், அதனால பரவாயில்ல, நாங்கள் என்ன நினைச்சு கொண்டாலும் ஏன்னா அந்த கடந்த காலம் நினைக்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடைக்காலத்தை விட்டு கடந்த காலம் ஆரம்ப காலத்துக்கு அதைத்தான் சொன்னேன். ஆரம்ப காலம் நாங்கள் வளரும் பருவத்துல அந்த காலமா இப்ப இந்த காலமா எடுத்தாலும் எடுத்து இனி இல்லைன்னா நல்ல நீங்கள் சொல்றது போல நல்ல வசதியான ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த மகள் தான் நான். அப்படியான ஒரு நல்ல இருந்தேன். ஆனால் அந்த வாழுன்ற வயசுல 50வது வயது முடியல தந்தையை இழந்தபின் நாங்கள் பட்ட கஷ்டம் மாதிரி யாரும் பட்டிருக்க மாட்டார்கள். அப்பொழுது யாருமே உதவிக்கு வராதவர்கள் நாங்களாகவே கொஞ்சம் எங்களோட அக்கா கொஞ்சம் நிலும்பாக்கா அப்பாவுக்கு 10 வயசு கூட, ஏன்னா 15 வயசு, அப்ப அவருக்கு 10 வயசு கூட. ஆனால் அவர் அப்பொழுது ஆசிரியர் தொழிலில் இருந்தார். அந்த முன்னேற்றத்தில் அவர் எங்களை எல்லாம் நாங்கள் படித்து கொண்டிருந்தோம், எல்லாரையும் முன்னேற்றி தன்னை இழந்து அவர் கடந்த ஆரம்ப காலம் இருக்கல்லோ அந்த சந்தோஷங்களை எல்லாம் மனதில் இருந்தபடியா தான் அதை கொண்டு நடத்த இல்லை. அதுதான் சந்தோஷம் இருக்கிறபடியா தான் வருடம் போய் நாங்கள் பார்க்கிறோம். பணத்தை நாங்கள் சம்பாதிச்சு கொள்றோம், சம்பாதிச்சு இங்கு என்னத்தை காண போறோம் ஒன்றுமே இல்லை. நான் அது எல்லாரும் ஒரு மாதிரி அல்ல. ஆனா நாங்கள் நான் வருடம் போறேன், அவர்களிடம் போய் அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க வடிவா பதில் சொல்லல என்னென்றால் ஆரம்ப காலம் நான் அப்படி ஆரம்பம் போட்டுக்கலாம். கடந்த காலம்டா ஆரம்ப காலமா அல்ல இப்ப வாழ்ற காலமா? சொல்றேன், இப்ப வாழ்ற காலம் எனக்கு பிடிச்சிருக்குது. அப்ப ஆரம்ப காலம் இல்ல 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 ஆரம்ப காலத்தை தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன். என்னன்னா ஆரம்ப காலத்தில் அதைத்தான் எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படி இல்லை. ஆரம்ப காலத்தில் என்றால் எங்களுக்கு அந்த புரியாத வயது அந்த சொல்ல அறியாத வயது புரியல ஒன்றும். அப்ப இருந்த பொழுது இப்ப சொல்ல முடியாது. தந்தையார் இறக்கும் போதும் கூட எத்தனை வயசு இல்ல அதுதான். அப்ப அது எல்லாமே ஒரு வெறுப்பா போய்விட்டது. அப்பொழுது உதவிக்கு வராதவர்கள் எல்லாம் இப்பொழுது ஓடி ஓடி வருகிறார்கள். ஆனால் அது ஒரு பிரயோசனம் இல்லை தானே. அப்போது அதை எங்களை நிவர்த்தி செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கலாம். அப்பவே நாங்கள் தாயத்திலே நல்லா இருந்திருக்கலாம். அப்படி இல்ல, பிறகு என்னத்துக்கு சமகாலத்தில் நாங்களாகவே கஷ்டப்பட்டு நாங்கள் முன்னேறி நாங்கள் வந்து பிறகு மற்றவனுக்கு நாங்கள் அடிமையாக நாங்கள் மற்றவனை நாங்கள் பார்க்கணும் இல்ல தானே. ஆனா அந்த ஒரு குடும்பத்தை நான் வந்து எங்களை கஷ்டப்படுத்தி செய்தார்கள். சமகால இதுல வந்து நாங்கள் இப்பொழுது ஒரு சுற்றுவட்டம் மாதிரி நான் எனது கணவர் எனது மகன் அவ்வளவுதான். இன்னும் இருக்கா நீங்க இன்னும் ஒருக்கா சிந்திங்க அல்லது அடுத்த முறை என்ன சிந்திக்கிறதுக்கான இது இதை கணக்கு அந்த ஆரம்பம் நான் எதுண்டா தலைப்பு பிள்ளையா சொல்லிட்டேன் போல அந்த ஆரம்பம் இருக்கல்லோ ஆரம்ப காலத்தை தான் கடந்த காலம் எடுத்தது. அது நீங்க சொன்னது சரி, அதுக்குதான் நான் திருப்பி திருப்பி விளக்க சொல்றேன். ஆரம்ப காலம் எனக்கு பிடிக்கல. ஆரம்ப காலம் நான் வாழ்ந்த இது வந்து எனக்கு பிடிக்கல. ஆனா இப்ப வாழ்ற இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து வாழ்க்கையத்தான் வாழணுமே தவிர அதுக்காக ஆரம்ப காலத்தை நான் நினைச்சு நாங்கள் வேதனைப்பட்டு வருத்தமா போனதே ஒழிய இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் அதை பத்தியே மைண்ட் பண்றேன். ஆனா இன்றைய காலங்கள் சில இடங்கள்ல நீங்க பாருங்கள் மற்றைய பற்றி சிந்திக்காமல் பல பேர் பலதையும் செய்து போட்டு போடியும் என்னன்னா சமாளத்தை எங்க கேட்டாலும் பாருங்க இன்றைக்கு நிகழ்ச்சி இந்த வானொலியிலேயே அன்புன்றது இல்ல, அன்புன்றது குறைஞ்சிட்டு இல்ல. அதுக்கு நான் வர இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்ப நீங்கள் சொல்றது அது உங்களுக்கு அது பொருந்தது. ஆனால் அது ஒவ்வொருத்த கருத்து தானே. இப்ப என்ன பொறுத்தளவுல மற்றவனுக்காக நான் வாழ்றேன் இல்ல, எனக்காக தானே நான் சந்தோஷம். அப்ப அதனால நான் வாழ்ற வாழ்க்கை எனக்கு போதுமானது, மகிழ்ச்சியா இருக்கிறது. வாழுங்காலம் வரையும் இப்படியே மகிழ்ச்சியா இருந்துட்டு போறதுதான்
நல்லது. அதுக்காக அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லியே நாங்கள் ஒட்டாண்டியா போனதான் நிச்சயமே மறைஞ்சு போறீங்க, வெளிப்படாம மறைஞ்சு போறீங்க. அது சுரண்டி சுரண்டி சுரண்டியே அது அது பழக்கத்துக்கு வந்து விட்டது. இப்ப நாங்களும் பழகி போயிட்டோம் அப்படி. ஆனா சில பக்கம் இன்னொரு பக்கம் இருக்கா இல்ல, இன்னொரு பக்கம் பாருங்கள், எல்லாத்துக்கும் ஆமா போட்டுட்டு ஏனோ தானோ வாழ்ந்துட்டு போற வந்து அதுல வந்து துணிஞ்சு கதைக்கலாம இருக்கும். அப்படியே அது மண்டி மண்டி அப்படியே வாழ்க்கை வீணா போடும். வாழ்க்கை அது வந்து எங்கள்ல தானே தவறு. எங்களுக்கு ஆண்டவன் என்னத்துக்கு பாய படைச்சான்? கதைக்கிறதுக்கு தானே. நாங்கள் மௌனமா இருக்கிறபடியா தான் எல்லாரும் எங்களை குத்துறது. அதுல பார்க்க அதை நாங்கள் திருப்பி குத்தி விட்டோம்னு சொன்னா திரும்பி எங்கள்கிட்ட வேற ஆயிடும் வரும். ஆனா சில நேரங்கள் அது பதில் வந்து தீர கிடைக்கலாம் அல்லது காலம் எடுக்கலாம். இன்றைக்கு நீங்க சொன்னா மாட்டீங்க அந்த வாழ்வுமே நான் கொண்டு வரும்போது நான் கண்டிப்பா இந்த நிலைமையில வேறு யாரும் இருந்தேன். நான் எங்களோட பல இடங்களை பார்த்துக்கிறேன். சிலவை தாக்க முடியாத சோகத்தால தூக்கு போட்டு எத்தனையோ செய்திருப்பேன். நான் எந்த நிலைமை சொன்னா மாட்டீங்க என் குடும்பத்துக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பக்கத்து சூழலும் தெரியும். ஒரு மாதம் 4-5 தரம் 3 தரத்துக்கு குறைஞ்சது ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் போனாலும் நான் அந்த உடம்போல அது அப்படி போய் இன்றைக்கு வாழ்ந்து எப்படி தந்தையாற்ற விஷயங்கள் என்ன மாதிரி கொண்டு வரணும்னு நினைச்சனோ சில விஷயங்களை நேரடியா போயும் அதுவும் நான் எதிர்பார்க்காம நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாங்கள் அறுவடை செய்ய முடியும். அதனால அது ஒவ்வொருத்த கருத்தா இருக்கலாம். நீங்க சரி, ஏன்னா உங்களோட சூழலை பொறுத்தவரையில இந்த சூழலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியா இருக்கிறபடியா நான் அதை இந்த சூழலே எடுத்துக்கொள்றேன். நன்றி நன்றி. உங்களோட கருத்தையும் கேட்டுக்கொள்றேன். நன்றி. என்னுடைய கருத்தை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்னன்னா இதுல நான் ஆரம்ப காலம் தான் எனக்கு பிடிச்சது என்னென்றால் நான் இப்பவுமே சின்னல இருக்கும்போது கண் முன்னால பார்த்து வந்த நான் அவைப்பட்ட அனுபவங்களும் மற்றது எங்களுக்கு எப்படி பாசமாய் வாழ்ந்தது என்றதும் அந்த ஒரு இதை விட்டு கொடுத்து என்னென்னா அந்த அந்த அணைவு ஒரு அன்பு அவ்வளவு எனக்கு மனதில் ஊறி அந்த தோட்டத்தோடு வாழும்போது எங்களுக்கு இந்த அந்த தைரியம் தான் இன்றைக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் வேதனை தங்கினாலும் அதை வெளிப்படுத்தி இடையில வந்த நீங்க சொன்னாலும் உங்களுக்கு வந்த இடையில வந்த சோகங்கள் மாதிரி எனக்கும் வந்த பல சோகங்கள் பல பக்கம் அது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு விதத்துல இவ்வளவோ இனி இந்த அளவுக்கு சோகங்களை தாண்டி தான் வந்துப்பியோம். ஆனா இன்று நான் துணிஞ்சு இந்த விஷயத்தை கொண்டு வரதுக்கு காரணம் என்னன்னா நான் உண்மையில சொல்றேன், பட்ட அனுபவம் இந்த 8 வருடம் கொண்டு இந்த அனுபவத்தை பல பேருக்கு பல பக்கத்தால நன்மையை கொடுத்துருக்கு. பல பேருக்கு சில பேர் சொன்னாலும் பல பேருக்கு இன்றைக்கு பாருங்க வீட்டுக்கு கூட எல்லாருமே சொத்து பிரச்சனை ஊருக்கு போய் உடல் எழுதி வைக்கிறதும் பிள்ளைகள்கிட்ட பேர் மாத்துறதும் அப்படி இப்படி எல்லாம் செய்யணும். யாரோ எல்லாம் எழுதி மாற்றி போட்டியும் தண்டி போட்டியும் எல்லாம் கொண்டு வந்து நான் இது 10 வருஷம் 9 வருடத்துக்கு முதலே இந்த வானொலியில் கொண்டு வந்தேன். 8 வருடங்களுக்கு முதலே ஏன்னா எனக்கு இப்படி ஒரு நிலைமை தெரியல. முதல்ல ஆரம்பத்தில் இப்படி நடக்குமென்னு எதிர்பார்க்கல, எல்லாமே ஆனால் அதே உறவு நீங்கள் சொன்ன மாதிரி பாருங்கள், ஒருவர் செய்தாரே அந்த அம்மா கூட்டி கொண்டு போய் வச்சிருந்த அவரோட 10 வருடங்களும் சரியா 2 மாதம் இன்னும் நான் கதைச்சு அதே மாதிரி கதைச்சன் போய் நேரடியாக கதைச்சன் அதே இடத்துல கதைக்கும் போது அப்போ சொல்கிறார் பாருங்கள் இவ்வளோ சூழ்ச்சி வேலை இவ்வளோ கொட்டி போட்டியும் அது இதுண்டு எனக்கு சொல்கிறார் என்னென்றால் என் தந்தையார் என்ன நினைச்சாரோ அதன்படி தான் வாரேன். நான் சொன்னேன் இதைத்தானே முதல் ஆரம்பத்தில் கேட்டேன், ஏன் இவ்வளவு அநியாயங்கள் இவ்வளவு எத்தனை பேர் வாழ்ந்த வாழ்க்கையை வீணாக்கிங்கன்னா அது பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த என் வாழ்க்கை இறக்கும் வரை ஆனால் இது கனகாலம் நீடிக்காது. ஏன்னா அதுக்கான நான் செய்ய வேண்டிய 2 மகனவே பார்க்கல தாய். அப்போ தந்தையார் செய்யறக்கும் 3 மாதம் ஒரு மகன், பேர்ந்து பிறந்த ஒரு மகன். அப்போ 2 மகனையும் கொண்டே தாய்க்கு முன்னால் காட்டி அவங்க முன்னால் தண்டு போட்டு நான் இருக்கும்போது செய்து போட்டு வரணும்ட்டு பிறகு தாய் இறந்த பிறகு போய் நான் செய்கிற கடமை அது பெருசு இல்லை. அவன் இருக்கும்போது நான் செய்யணும்ட்டு மனதில் தோன்றிச்சு. காலகட்டங்கள் எனக்கு சிலது தேவை, நாட்கள் எடுக்கணும், சில விஷயங்கள் செய்து போட்டு தான் நான் போகணும்ட்டு நினச்சி போய் எல்லாமே வந்துவிட்டேன். சிறப்பு. நான் வருங்க தலைப்புக்குள்ள எடுத்துக்கொள்வோம். நன்றி செல்வி அந்த வேலை நீங்களும் வந்து ஆனால் நீங்களும் அந்த தலைப்புக்குள்ள மாதிரி கொண்டு வந்தீங்கள். கட்டம் உங்களுக்கு சோதனையை தந்தது மற்ற ஆரம்ப காலமும் கடைசி இப்போ வாழ்கிற வாழ்க்கை தான் உங்களுக்கு திருப்தியை தருதுன்னா உண்மைதான். ஏனென்றா நான் வாழும்போது இப்பவும் எந்த மனிதனுக்கும் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்து வந்தாலும் அந்த இறக்கும் வரையும் வாழ்கிற வாழ்க்கை தனக்கு திருப்தி திங்கில்லாமல் திருப்தி என்று சொன்னால் அது கண்டிப்பாக அது சிறப்பு தான். ஏனென்றா அந்த வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை வாழும்போது வடிவாக வாழ்ந்துட்டு போகிற வாழ்க்கை
அப்ப அதுக்கு வாரதுகள் எல்லாத்தையும் சமாளிச்சு போய்தான் வேணும் இந்த கட்டங்கள்ல. சிறப்பு, நன்றி. அப்ப பஜ்ஜிதாக்கு வைக்கல் செலவு மிச்சம் என்ன? வணக்கம் சேகர். குறைனைக்காக அன்பான உறவே, பஜ்ஜிதாக்கு வைக்கல் செலவு மிச்சம் ஓடுத்துலாம். பஜ்ஜிதாக்கு வைக்கல் செலவு மிச்சம் என்னடா, நீங்க போகவே இல்லாதான்னு சொன்னீங்க. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, தொடருங்க. இல்ல என்னடா இருந்தது. ஆனா வருங்காலத்துக்கு கொண்டு வரேன், நேரம் போறேன், நான் கொண்டு வருவேன். ஒரு இடம் தாங்க போயிடாத நிலைமையில தான் நான் அவையில கொண்டு வந்தான், வழியில கொண்டு வந்தான். பல அங்க ஊருக்கு போட்டோட அவ்வளவு பேருமே என்ன தந்தையார் ஒட்டுதாரு கூட, நான் உள்ளது சொல்றேன், இந்த உறவுகளுக்கு ஒட்டுவார் கூட இந்த பேர் சொல்லு இல்லை, இந்த தந்தையாற்ற பேரை சொல்லி தான் நேரம் நிற்கிறாரு. மாதல்லையும் சங்கானையும் அவர் வாழ்ந்த இடம் எல்லாரும் எங்க வேற இடங்கள் கொழும்பு எல்லாம் போற இடம் பார்த்தோட எல்லாருமே சொன்னாருங்க, தந்தையார் தான் இருக்கிறாண்டு, அவர் தான் நிற்கிறாண்டு. அப்படியே நான் பெருமைப்படுத்தையில உண்மையில சொல்றேன், அப்படி ஒரு காலத்துக்கு என்ன கொண்டு வந்து தள்ளி விட்டியம். ரெண்டாவது சிறப்பு சுருக்கமா தாங்க. ஆனா இப்ப என்னன்னா, உங்களோட செல்வியக்கா சொன்ன மாதிரி தான் இப்ப உங்களோட தலைப்பே சரியில்லை. ஏனென்றா அந்த காலம்ன்றது வேற, இந்த காலம்ன்றது வேற. இடைக்காலம் போட்டுக்கலாம். இல்ல இடைக்காலம் வராது. ஏன்னா இப்ப எங்களோட வயது வித்தியாசம் அங்க, சரியா? இப்ப இத்தனை வருஷம் இங்க வந்துட்டோம், என்னைக்குல அது சரி வராது. தலைப்புல வயது வித்தியாசம் எப்படியும் 16 வயது இல்ல, அந்த வயதுக்குரிய வந்து அங்க வாழ்ந்துருப்போம். இங்க வந்துட்டு எங்களுக்கு வயது வந்துட்டு மற்றது நிறைய விஷயங்கள் இங்க. ஓகே, நீங்க ஆனா தெரியல தலைப்பு எங்களுக்கு. நாங்க வாழ்ந்தது பிறந்ததுல இருந்து ஒரு 16 வருஷம் கட்டாயம். நான் வாழ்ந்தது 16 வருஷம், அங்க 16 வருஷம் வரையும் வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்க்கை எனக்கு பொன்னான காலமும் எப்பவுமே இந்த காலம். ஒரு காலம் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் வேண்டிய இல்லாத காலம் எனக்கு. நாட்டு பிரச்சனை இருந்தாலும் உங்களை பத்தி நீங்க எல்லாரும் சொல்லல தானே, ஆனால் அது வித்தியாசப்பாடு மாறுபடும் சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கும் துணிச்சு அதில் நான் சொல்லக்கூடிய அளவுக்கு வாழ்றேன். மற்ற எவ்வளவு விமர்சனங்கள் எனக்கு வந்தது, எவ்வளவு வேதனைக்குள்ளா என்ன. நான் இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி நின்றே காய்ச்சிக்க மாட்டேன், என்ன அவ்வளவு சூழல்ல வாழ்ந்த நான். அப்படி பரவாயில்ல, நான் வருங்காலத்துக்கு கொண்டு வரேன் வாணிக்கா. ரெண்டாலும் நீங்க சொன்னாரி சரி, நான் தலைப்பு 2-3 கொண்டு வந்துருக்கணும். ஒன்று ஆரம்ப காலம், இடைக்காலம், இப்ப வாழுங்காலம் உண்டு. அப்படி 3 வரைக்கும் ஒரு நிமிடம் உங்களுக்கு உண்மையில் சலூட். இல்ல அது பல பேர் அங்க எல்லாம் செய்து போட்டியா ஊருக்கார. நீங்க சொன்னா மாட்டீங்க, உண்மையா சொல்றேன், 100% உண்மையா சொல்றேன். நான் அந்த ஒரு ஆண்ட திடீரென்று அவரும் வெளிநாட்டில் தான் போனவர், ஒரு இதுக்கு கூப்பிட்டவர் என்ன வரை சொல்லி எங்க கண்ட இடத்துல வரை சொன்னாப்புல போனேன். அந்த இடத்துல மக்கள் ஆனா காண இடத்துல போன இடம் எல்லாம் கண்டவே எல்லாரும் சொல்லி போட்டியோம். ஆனா அந்த இடத்துல சாப்பிட போன மதியம் அதுல சாப்பிட்டது எங்க வீட்டுக்காரருக்கும் தெரியும், ஒரு படிய நல்ல கறிகள், எக்கச்சக்கமான கறிகள் நல்லா இருந்தது. ஒரு பிடி தான் சாப்பிட்டுருப்பேன், நல்ல வில்லங்கப்பட்டு 2 பிடி தான் சாப்பிட்டுருப்பேன். அதுக்கு மேலே என்னால் முடியலைன்னா அவ்வளோத்துக்கு அவ்வளோவேற்ற மனங்களோட அந்த ரம்மினது எனக்கு அந்த தந்தை அண்ணன்ற மாதிரி குளிர் கூதல் ஓடிச்சது. அவ்வளவு நான் உண்மையா சொல்றேன், யாரும் பெருமைக்காண்டி நான் சொல்ல. இப்ப ஒரு கேள்வி, இப்ப விழாகாலமும் நான் போகலாம், என்ன பார்க்க விட மாட்டாங்க, அங்க இருக்கிறாக்கள் என்ன பார்க்க அம்மா விட மாட்டாங்கன்னு சொல்லி கொண்டிருந்த நீங்கள். அப்ப இப்ப துணிஞ்சு போன நீங்க அப்ப துணி வந்து வரையில மற்றது எப்படி எல்லாம் வெளியே வரும். இல்ல எப்படி எப்படி இப்ப பாத்துட்டீங்களா உங்க அம்மாவை? ஆமா பார்த்தேன். எப்படி பாத்தீங்க? நேரடியா ரூமுக்கு இருந்தா அது வருங்காலத்துல மற்ற பக்கங்களை சொல்றேன். இல்ல உங்களோட அக்கா விட இல்லதான் உங்களோட ஆதங்கமா இருந்தது. என்ன வாணிங்க இந்த வருஷம் அதுல ஒரு விஷயம், உங்களோட அக்கா விட இல்லைன்னா அவளாலும் போகல. அப்ப இப்ப அந்த அக்காவை சோட்ட பண்ணிட்டீங்களோ? இல்ல அவரோட கதை அவன் கணவனோட கதை சென்றேன். என்னென்றால் இந்த வருடம் மட்டும்தான் எனக்கு ஒவ்வொரு வேலண்டினையும் அம்மாண்ட பிறந்த நாள் வாரது. அது ஒவ்வொரு பிறந்த காலத்திலிருந்து காய்ச்சி கொண்டு வந்தது. இந்த வருடம் மட்டும் எனக்கு அம்மாட்ட சொந்தங்கள் எல்லா பக்கத்தாலையும் கேட்டு ஒரு தரமே தரையில. அப்ப எனக்கு போலாம் இந்த வருடத்துக்கு வேதனைக்குள்ளாகி இருக்கிறேன். அப்போ எப்படியாவது ஏதோ சூழ்ச்சியல் நடக்க எனக்கு தெரியும், சூழ்ச்சியல் வரும், அதெல்லாம் தாண்டி கட்டம் வரைக்க நான் போவேன்னு தெரியும் எனக்குள்ளே ஒன்று இருந்த. அப்ப போய் நேரிட அதே ஆளு 10 வருடங்கள் முதல் என்ன கதைச்சவர் இதே விஷயத்தை சொன்னார். என் தந்தையார் செய்தபடியே
தான் வாரேன்னு சொன்னது. ஆனா இனிய மாதிரி வரப்போறீங்கன்றதை நீ அவையில் சில சுட்டு மாத்தங்கள் இருக்குந்தான் இருக்கிறத செய்யட்டும். ஆனா இந்த காரியத்தை நான் இல்ல இப்ப எங்கட ஆதங்கமான கேள்வி நீங்க ஆதங்கப்பட்டீங்க தானே, அது போல எங்கட ஆதங்கமான எங்கட எல்லோரையும் எங்களன் எங்கட கேள்வி என்னென்றால் இப்ப அக்கா விட இல்ல அம்மா பார்க்க எனக்கு துடிக்கிறேன்னு துடிச்ச நீங்க சரியா. இப்ப அம்மா இங்க இருக்கிறா யாரோட இருக்கிறா எப்படி பார்த்த நீங்க? கடைசி சகோதரி வந்து ஒரு மாதால கொண்டு வச்சிருந்தவா கடைசி சகோதரி. கடைசி சகோதரி அவ தான் வச்சிருந்தவா. அவற்றை கணவனோட பிள்ளைகளோட வச்சிருந்தவ. அப்ப அவ வந்து அவரும் அவாவும் ஒரு இடத்துல நின்றவ. பிள்ளையெல்லாம் நின்றது வீட்டை. அப்போ முதல் துறக்கையில் கதவு கொஞ்ச நேரம் தட்டிட்டோம். பேருந்து பக்கத்து வீட்டு கரை கேட்டோம். அப்போ வந்து பேருந்து கொஞ்சம் தலை பிள்ளைகள் தாப்பந்தா பின்ன கட்டை திறந்து பிறகு திறந்துச்சோம். பார்த்துட்டு விட்டுட்டு பிறகு அவர் உடனே டெலிஃபோன் அடித்து தகப்பனுக்கு கேட்டு அந்த பிள்ளைகள் இப்படி நான் வந்துக்கிறேன்னு சொன்னேன். உடனே தந்தையார் கதைச்சார் என்னோட அந்த பிள்ளைகள் தந்தையார் இன்னும் கதைச்சிட்டு அப்படி சொன்னார். பின்ன உடனே நான் நேரம் அம்மா பார்த்துட்டேன். அதுக்கு ரூம் காண்டிருக்கிறா ஒரு ஆள் வச்சு பார்க்குறேன். இப்போ இந்த அவரோட கட்சி எடுத்தால் அவர் இதே வார்த்தை நான் தந்தையார் வந்து ஒரு மாத்தால அவர் போய் காணிகள் எழுதி அதை இதெல்லாம் செய்ய ஏன் இந்த வேலை செய்கிறீங்கன்ட்டு கேட்ட வார்த்தையை திரும்ப கேட்டு அவரோட காய்ச்ச நான் 10 வருடங்களுக்கு பிறகு காய்ச்ச நான். அப்போ சொன்னார் என் தந்தையார் என்ன நினைச்சாரோ அதை தான் செய்ய விரும்புகிறேன். நீங்கள் அது தெரியாமல் செய்து போட்டோம். சில ஒழிச்சு போட்டோம். அது நான் சிலவழிங்க அது பரவாயில்ல. நீங்கள் எதையும் செய்யுங்க. ஆனால் ஒரு மனிதன் வாழ்ந்த வாழ்க்கையை வீணாக்காதீங்க. எதையுமே நீங்கள் எந்த வேணும்னாலும் கொண்டு வாங்க. இந்தியாலையும் கொண்டு வாங்க. நான் சொல்லிப்போம் எனக்கு தந்தையாருக்கே நான் அந்த விஷயங்கள் சொன்னேன். நான் அப்படி வாழ்ந்த நான் என்னை பற்றி நான் சொல்லலை. ஆனால் சில பேர் இந்த காலத்தில் நான் என்னடா சொத்துக்காக அடி வர்றேன் அதுக்காடி நான் எப்பயோ உறவுக்கு உள்ளது சொல்கிறேன். நான் கொடுத்த சொத்து எவ்வளவோ ஊருக்காக யாருமே இங்கேயும் வந்து துணிஞ்சு சொல்ல மாட்டீங்க. மாதங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னும் எஞ்ச வயசுல நான் அதுக்கு மேலே கூடின வயசுக்காரர் சொல்லல. எஞ்ச வயசுல சாட்சியாக வந்து யாரும் கொண்டு வாருங்கள். நான் ஊருக்குள்ளே கொடுத்துக்கிறேன். எங்க வயசுல இதை வடிவா இந்த வானொலியில் இனிமேல் கேட்கிறவர்கள் யாரும் இந்த வானொலிக்குள்ள எங்கனாலும் இங்கே காய்ச்சி கொள்ளுங்க. நான் சாட்சியாக கொண்டு வந்து எங்கள் வாழ்வு உண்மையில கொண்டு வாங்கோ. நான் உள்ளதை சொல்றேன். ஏன்னா அப்படித்தான் நானும் இல்லை தந்தையாரும் அப்படித்தான். நான் அதை பார்த்துறேன். சரி வாங்க நேரம் ஒரு நான் அடுத்த சுருக்கமா தாருங்கள். இது உங்களுக்கு என்னடா நம்ம கன நேரமா கேட்டது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த வாழ்க்கை பிடிச்சன்றதை இதை எடுத்துக்கொள்ளுங்க. 3 எடுத்துக்கொள்வோம். ஆரம்ப காலம் இடைக்காலம் இப்ப வாழ்ற வாழ்க்கையா அதிகம் பிடிச்சது அதுல சொல்லுங்க. அதுக்கு எந்த கருத்தை நான் சொல்றேன். எனக்கு பிடிச்சது ஆரம்ப கால வாழ்க்கை பிடிச்சிருந்தது. ஆரம்ப கால வாழ்க்கை ஏன்னு சொன்னா இங்க நாங்க தான் தேடி வந்தோம். எங்களை ஒருத்தரும் திணிச்சு கொண்டு இங்க வந்து வைக்கவில்லை. நாங்க ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நாங்க இங்க வந்து குடியேறிந்து நாங்க வாழ்ந்திருக்கின்றோம். வாழ்க்கை மாறப்பட்டிருக்குது, வசதிகள் பெருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கு வாழும் பொழுது சுருக்கமா தாங்க இன்னொரு தலைப்புக்குள்ள கொண்டு வர வாழும் பொழுது நாங்க வாழ்ந்தோம் வாழ்க்கையை. இங்கு வாழ்க்கை நாங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றோம். வாழ்க்கைக்காக எங்களுக்கு அந்த எங்களோட வாழ்க்கையை நாங்க ஒரு இயந்திரமாக மாற்றிக்கொண்டோம். அங்க என்னன்னு சொன்னா அந்த எல்லாம் இருந்தது கலந்து ஒரு சாப்பாடை எப்படி நாங்க சாப்பிடுறோம் என்று சொன்னோமோ அது எவ்வளவு அழகா அரசுவையோட சாப்பிடுற மாதிரி நோய் அறிக்கட்டும் கஷ்டமா அறிக்கட்டும் என்னமா இருந்தாலும் பக்கத்துல நாங்க வீட்டை பாடி பக்கத்து வீட்டுக்காராக்கள் வந்து என்ன பிள்ளை நீ ஒரும்பல என்ன சோமில்லையான்னு கேட்கிற அளவுக்கு உறவுகளும் அயலவர்களும் இங்கும் இருக்கிறார்கள். அப்படியான சூழ்நிலையில பணத்துக்காக ஓடுகின்றோம். பிள்ளைகளை பாக்குறதுக்கு டைம் இல்ல. ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நகைகளாக சேர்த்து வச்சிருக்கின்றோம், பணத்தால சேர்த்து வச்சிருக்கின்றோம். பிள்ளைகளை எத்தனை நாள் பிள்ளைகளோட நான் கொண்டாடுந்திருக்கோம் சேர்த்து பாருங்க. பிள்ளைகளை பாக்குறதே கஷ்டமா இருக்கு. பிள்ளை 12 மணிக்கு தான் வீட்டை வருங்கள். அந்த பிள்ளை வந்தாலும் அது மேல இருந்து டெலிபோனை நோண்டி கொண்டிருக்கும். பிரிசனர் வந்த பிரிசனர் ஒன்றுல நோண்டி கொண்டிருப்பாரு. ஒன்று கம்ப்யூட்டர்ல இருப்பாரு, இல்லாட்டி டிவில இருப்பாரு. நாங்க எப்பொழுதும் ஒன்றாக நாங்க பேசிருக்கின்றோம். ஒன்றா இருந்து சாப்பாட்டு பேசில இருந்து சாப்பிடுறேன்னு சொன்னா தனி நேரம் வெயிட் பண்ண வேண்டியது. அப்ப அங்கே அப்படி இல்லை.
எங்களோட பெற்றோரோட வாழும்போது 9 பிள்ளைகள் நாங்க 3 நேரமும் அதிகமாக காலை சாப்பாடு கொஞ்சம் பாடசாலைக்கு போறதுக்காக அவங்க சாப்பிட்டு ஓடுவோம். கண்டிப்பா இந்த தலைப்பை கொண்டு வரேன் குறைக்காய்ங்கோ கண்டிப்பா கொண்டு வரேன் என் அடுத்த உறவுக்கு கூட வேணும் கொஞ்சம் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2 நேரங்களும் நாங்க ஒன்றா இருந்த 10 பேருங்கட வீட்டை 12 பேர் அப்படி இருந்து நாங்க ஒன்றாக சாப்பிடுவோம். ஒரு பிள்ளை அத்தனை பிள்ளைகளை காணாட்டியும் ஒரு பிள்ளைய காணாட்டி தேடுவாரு எங்கடப்பா. பாருங்க அந்த பாசங்கள்லாம் இன்றைக்கு நான் இதை சொல்லி விடுறேன். நீங்க முடிவை கடைசியில இருங்க. இன்றைக்கு இந்த வாழ்வுண்மையை நான் கொண்டு வரும்போது அந்த காலத்துல இருந்து நீங்க ஆரம்பத்துல சின்ன இந்த பக்கத்துல கொஞ்சம் இது வந்திருந்தாலும் விமர்சனத்தை தந்தாலும் பிறகு இந்த கருத்துக்குள்ள வந்து துணிஞ்சு கதைக்கிறீங்க எல்லாம் செய்றீங்க என்றால் உங்களுக்கு அங்க முதல்ல ஊட்டின பாசம் தான் கண்டிப்பா சொன்னா டெலிபோன் அடிச்சுட்டு டைமை கட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு வருஷமா இருக்கட்டும். நான் இங்க இந்த டென்ஹாம் ஒரு பகுதியில இருந்த நோபல் ரைஸ் இல்ல அங்க 5 மணிக்கு வந்து ஆரம்பத்துல 5 மணிக்கு சாப்பிட போறோம்னு சொல்லி கதை வடைப்பார்கள். அப்படியான சூழ்நிலையில இந்த தலைப்பு கொண்டு வரேன் அடுத்த முறை கொண்டு வரேன் குறைக்காய்க்கு அடுத்த நிகழ்ச்சி கூட ஒரு மணி அதுக்குள்ள நாங்க அதுதான் அங்க வாழ்ந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு சுகமான ஒரு வாழ்க்கையா இருக்கு. இங்க நாங்க வாழ்கிறோம் தான் ஆனா வாழ்க்கையாக இல்ல வாழ்க்கையாக இல்ல என்பது கண்டிப்பா நான் கொண்டு வரேன். பாருங்க கண்டிப்பா ஆரம்பத்திலே பாருங்க குறைக்காதுங்கள் உண்மையில நான் கொண்டு வரேன். அடுத்த தலைப்புகளை காய்க்கிறேன். சரி பரவாயில்லை. நன்றி என்றாலும் நீங்க சொல்லி நீங்க ஆரம்பம் தான் உங்களுக்கு பிடிச்ச வேண்டும். நான் அதை 3 தலைப்பு தான் தந்து போனேன். அது 2 தந்த படிக்கால கொஞ்சம் என்றாலும் பெற்றுக் கொள்கின்றேன் பாணி. அடுத்த வாரம் சந்தித்து கொள்கிறேன். நன்றி நன்றி குறைக்காதுங்கள நான் அடுத்த நிகழ்ச்சி கொடுக்கணும். நான் சுருக்கமாக தந்துவிட்டு முடிச்சு விடுறேன். அன்பானவர்களே யாரும் குறைக்காய்கள் நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு வாருங்க. அடுத்த முறை அன்பாய் கேட்கிறேன். நான் முதலே கேட்டு நான் ஆரம்பத்தை பாருங்கள் பிறகு கடைசியில் எடுக்காதீங்க. ஏன்னா வருங்காலத்தில் கண்டிப்பா நான் அதை ஒரு மணித்தியாலம் மட்டும் கண்டிப்பாக கடைபிடிக்கிறேன். இன்றையும் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். எந்த உறவுகளும் அன்பாய் கேட்டுக்கொள்றேன். நாம் வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. நான் எல்லா தலைப்பும் கொண்டு வரேன். திரும்ப எடுத்த தலைப்புகள் என்றதையும் கொண்டு வருவேன். என்ற அடையாளம் மனிதனுக்கு கண்டிப்பா முக்கியம். ஒவ்வொரு எப்படி வாழ்ந்தான் எப்படி பிறந்த உடனே நாங்கள் வாழும் போது ஒரு மரம் இந்த நான் காட்டியிருந்த இந்த மரத்தை பிளாமரம் எப்படி நான் நட்டது இன்றைக்கு 40 வருடங்கள்கிட்ட நான் அது என் தந்தை நான் சொல்லும் போது போய் நின்று பார்ப்பேன் என்ற நிலைமை எனக்கு தெரியல. எதிர்பார்க்காம நடந்த சமூகம் எல்லாம் பார்த்துக்கேன். அப்ப நான் எப்படி வாழ்ந்தோம்ன்றது கண்டிப்பா இருக்கு. நாங்க சின்னல இருந்து வாழும் போது அந்த ஏத்தின அவ்வளவு பாசம் மற்றது அன்பு மற்றது ஒருத்தர் மனிதன் மதிக்கணும் மற்றது நேர்மை எல்லாம் என்னோட பிறந்த சௌரங்கள் சிலவர் மாறினாலும் அதை ஒன்றும் செய்யலாது. அவங்க சூழல் வந்த பக்கத்தால பிள்ளை அல்லது அவைய வாழ்ந்த சூழல் பிள்ளையா இருக்கலாம். அது மாறட்டும். அதான் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. எப்படி மாந்துட்டு போங்க. ஆனா நான் எடுத்த தலைப்புக்குள்ள இந்த தலைப்பின்படி பார்த்தால் கடந்த காலமா இப்ப வாழ்ற காலமா அதிகம் பிடித்தா நான் ஆரம்ப காலத்தை தான் சொல்றேன். கடந்த காலம் ஆரம்ப காலம் என் வாழ்க்கையில பிடிச்சது. இன்றைக்கும் நான் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வந்தாலுமே அதுக்காக பொறுத்திருக்கணும் பொறுமையா இருக்கணும். சில இடங்கள்ல விட்டு கொடுத்து பல இடங்கள்ல விட்டு கொடுத்து சில விஷயத்த தண்டு தான் வந்துக்கிறேன். சில மாதிரி கதைக்கக்கூடிய இடத்துல கதைச்சுன்னு தான் வந்துக்கிறேன். இன்றைக்கு இந்த வாழ்வு 8 வருடம் கூட இந்த வாழ் உண்மைன்றது அதுக்கு கூட பல பக்கத்துல பல பேர் சொல்லியும் வருஷக்கணக்கா கொண்டு போறேன். எந்த வாழ்க்கையை தான் நான் கொண்டு போறேன். வருஷக்கணக்கா கொண்டு போனாலும் இன்றைக்கு அந்த 10 வருடங்களுக்கு முதல் ஒருத்தர் செய்த தப்ப நான் ஒரு வருடம் இதுல சொல்லி விடுறேன். அன்பானவர்களோட ஒரு வருடம் எனக்குள்ள வச்சிருந்துட்டு தான் இறங்கினேன். நான் இப்படி ஒரு நிகழ்வு செய்யணும் அந்த ஒரு வருடம் என்ற பக்கத்தால நான் வெளிப்படுத்திட்டு தான் பிறகு இறங்கினான். அதே ஆளு தவறு செய்துட்டேன் நேரடியா எனக்கு சொல்லுற அளவுக்கு தாய் பக்கத்துல இருக்கிறா. தாய்க்கு முன்னாலே சொல்றார். அப்ப அப்படி சொல்ற போதே நான் இன்னைக்கு இந்த வாழ்க்கையை கொண்டு வந்து வெளிப்படுத்தி அது நான் இது எந்த பக்கம் சொல்றேன். ஆனா நான் இதை கொண்டு வெளியில வரும்போது எவ்வளவு பேர் அடுத்த அந்த நான் ஆரம்பிச்ச வருஷத்துல 2017 நினைக்கிறேன் 16-17 நான் வெளி கொண்டிருக்க இத்தனை பேர் ஊருக்கு போய் வந்து இங்க வந்து சொல்லிச்சேன் கொண்டாடுங்க சார் நீங்க கொண்டு வந்தபடியாத்தான் நாங்க போய் எங்கட பிள்ளைகளுக்கு போய் சில விஷயங்கள் செய்து போட்டு வந்துட்டேன் பல பேர் சொன்னவன். அப்படி பல பேருக்கு இந்த அனுபவத்தை தான் வாழ் உண்மை கொடுத்தது. இணைந்து கொண்ட அவர்கள் அனைவருக்கும் நன்றி. நான் மீண்டும் அடுத்த வாரத்துக்குள்ள கண்டிப்பா ஒரு தலைப்புக்குள்ள கொண்டு வர அன்பாய் கேட்டுக்கொள்றேன். மீண்டும் அன்பானவர்களே எங்கட பகிர்வு 4 பக்கத்தால 4 பேர் பகிர்க்க அதுல இருந்து சரி பிள்ளைகள் அவை கேட்டுக்கொண்டிருக்கிறவையும் மற்ற நாங்கள் கதைக்கிற
நாங்களும் எடுத்துக்கொள்ளலாம். அது நல்லதோ அது கூடாதுன்றதை தவிர்த்து கொள்ளலாம். ஆனால் அன்பாய் கேட்டுக்கொள்ள முதலே ஆரம்பத்தில் வாருங்கள், இணைந்து கொள்ளலாம். வாணிகா மன்னிப்போட நான் அன்றியோட கூட எடுத்து விட்டேன்னு நினைக்கிறேன். வருங்காலத்தில் கண்டிப்பாக அந்த நிகழ்வு ஒரு மனத்தை அதுக்குள்ளேயே நான் எடுத்துக்கொள்கிறேன். உங்களோட நேரம் 10:30க்கு தொழில்நுட்பத்தை உதவி செய்த வாணியக்காக்கும் மற்றும் நடமோனிக்கு இந்த பாமு டிவிக்கு நான் 8 வருடம் என் வாழ்க்கையில அனுபவமாக கொண்டு வரதுக்கு இந்த இடத்தை தந்ததுக்கும் மற்றது இந்த பாமு வாழ்க்கை காட்டலுக்கும் மற்றும் இந்த உறவுகள் இணைந்து ஒவ்வொரு உறவுகளும் தங்கட பக்க கருத்துக்களை சொல்லும் போதுதான் மற்றவைக்கு பிரியோஜனம். என் கதையை நான் சொல்லிட்டு போகல, அது விரும்பினா நான் அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்துட்டு போகலாம், என்னால் முடியும், அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம் என்னோட பக்கத்தில். ஆனால் செய்யலாம். ஆனால் பல பேரோடு செய்தது என்னென்னா அவையிலுமே தங்களோட அனுபவத்தை விரும்புகிறவே தான் வாங்க, விரும்பாதவே நான் கடைசி வரையும் எடுக்கவில்லை. விரும்புகிறவர்களுக்கு நன்றி, கேட்டுக்கிறவர்களுக்கு நன்றி. அடுத்தவர்களுக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் அடுத்த முறை எடுத்துக்கொள்கிறேன், நேரம் போயிட்டபடியால். நன்றி. நன்றி, வணக்கம் உறவுகளே. நன்றி, வணக்கம். நிறைவு குறைந்த வாழ்வுண்மை தோப்படுவன் சம்சவர்கள். நன்றி, வணக்கம்.